டெக்ஸ்டூலோட சரித்திரத்தை வந்து நமக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம டெக்ஸ்டூல் நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்குங்க. நீங்கள் ஆரம்ப காலம் இந்த டெக்ஸ்டூல் எப்படி இருந்தது என்னங்கிறது வந்து நீங்கள் கொஞ்சம் விரிவாக சொன்னீங்கன்னா பாருங்க. நான் வந்து அங்கே ஜாயின் பண்ணது 56ங்க. சரி. ஜாயின் பண்ணும்போது ஏறத்தாழ ஒரு 4000 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கும் முன்னாடி என்ன நடந்ததுங்கிறத நான் அப்போ சேர்ந்ததுக்கு பின்னாடி முன்ன இருந்தவங்க கிட்ட அந்த ஹிஸ்டரி பற்றியெல்லாம் நான் நிறைய கேட்டிருக்கிறேன். அந்த கேட்ட அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஆரம்பிச்சது வந்து 1944 பாலசுந்தர் நாயுடு ஆவரம்பாளையம் அவர் பி ஷெஃபீல்டு. அவர் வந்து ஜிடி நாயுடு கிட்ட அவரும் ஜிடி நாயுடு இவங்கெல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது இவருக்கு வந்து ஏன் கோயம்புத்தூர்ல ஒரு என்ஜினியரிங் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது வந்து கோயம்புத்தூர் என்ஜினியரிங் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு 1944 ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச போதுங்க அப்போ இந்த டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டாங்க. டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் வந்து முன்ன ஃபாரின்ல இருந்தே இம்போர்ட் பண்ணணும். ஏன்னா இது கோயம்புத்தூர் டெக்ஸ்டைல் மில் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் மெஷின் இதெல்லாம் வெளியில இருந்து வந்த மெஷினுங்க. ஸ்பேர்ஸ் அங்கிருந்து தான் வாங்கணும். இது அங்கிருந்து வாங்கும்போது திடீர்னு ஸ்பேர் வேணும்னா மெஷின் போடாம நிக்கிற மாதிரிலாம் அது அவருக்கு தெரிஞ்சுட்டு அவர் ரொம்ப எதிர்காலத்தை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடியவர். நல்லா எதிர்காலம் வந்து எப்படி இருக்கணுங்கிறத அதை யோசனை பண்ணிட்டு ஸ்பேர்ஸ் எல்லாம் இங்கேயே பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் பண்ணிட்டு இருக்க ஏன் டெக்ஸ்டைல் மெஷினே நாம் பண்ண என்ன அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வந்திருக்கு. வந்த போதுதான் சரின்ட்டு இங்க டெக்ஸ்டைல் 1946 டெக்ஸ்டைல் கம்பெனி ஃபார்ம் பண்ணார். ஃபார்ம் பண்ணி அப்போ ஆரம்பத்துல ஒரு 100-150 பேர் தான் வேலை இருந்திருக்காங்க. அவரோட இது எல்லா டிசைன் கம்ப்ளீட் அவரோட இதுதான். டெக்னிக்கலி இஸ் வெரி வெரி பிரில்லியன்ட் அண்ட் பிரைட். அப்படிப்பட்டவர். அப்புறம் அந்த ஃபார்ம் பண்ணி அப்படியே பில்டிங் இதெல்லாம் அவரோட தோட்டம் இது. அந்த தோட்டத்தையே கம்பெனிக்கு இது பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சு ஆனா அதுல பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இன்சார்ஜஸ் பெரிய குவாலிஃபைட் கிடையாது. கையெழுத்து கூட சரியா போட தெரியாதவங்க டிபார்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் பிரெயின் இது. ஆமாங்க, ஜிடி நாயுடு மாதிரி. ஆமாங்க, அந்த மாதிரி ஜிடி நாயுடு ஓரளவுக்கு படிச்சு அப்புறம் அதுக்கு மேல அவருக்கு இது இருக்கு. அது மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் வந்து எஸ்எஸ்எல்சி கூட படிக்காதவங்க. பவுண்டரி ஆகட்டும், மெஷின் ஷாப் ஆகட்டும், அசம்பிளி ஆகட்டும், குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், அதுல இருக்கிற இன்சார்ஜஸ் பூராமே எம்டிக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்றவங்க தான். எல்லாருமே பெரிய படிப்பாளின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கீழே பிஇ படிச்சவங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இவங்க அவங்களுக்கு தெரியாது, இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப அந்த மாதிரிங்க அப்படி ஆயிட்டு இருக்கிற போது எல்லா மெஷினும் அங்க செய்ய ஆரம்பிச்சாங்க. ரைட் ஃப்ரம் ப்ளோ ரூம், அடுத்து கார்டிங்கு, சிம்ப்ளக்ஸ், ரிங் ஃப்ரேமு இதெல்லாம் பண்ணி அப்புறம் அதே மாதிரி தான் பவுண்டரி இது பூரா காஸ்டிங்ஸ் இங்கேயே பண்ணி நம்ம கம்பெனி பெருசாயிடுச்சு. அந்த இதுல அப்புறம் நான் வந்து 1956 நான் அங்கே ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ற போது என்னன்னா எஸ்எஸ்எல்சி அப்போ 11th ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்எல்சி அது முடிச்சோடனே நான் காலேஜுக்கு போகணும்னு நினைச்சேங்க. காலேஜுக்கு போகணும்னு முடிவு பண்ணி
சரி போலாங்கிற போது சரி. அப்புறம் நம்ம தாமோசாமி நாயுடுன்னு இங்கே மணிகர் மணிகர் அவர் வந்து இந்த பாலசுந்தர நாயுடுக்கு சின்ன மாமனார். சரி அவருக்குமே எங்க அப்பாவுக்கும் நம்ம நெருக்கம். சரி என்ன முடிவு பண்றதுனால நம்ம அப்பா அவர்கிட்ட கலந்துட்டு தான் பண்ணுவாரு. இந்த மாதிரி பையன் காலேஜுக்கு போவாங்கிறான்னு போய் அவர்கிட்ட சொல்ல அவரு யோசனை பண்ணிட்டு இப்போ உங்க குடும்பம் இருக்கிறதுல அவன் 4 வருஷம் காலேஜில் போய் படிச்சு அதுக்கும் பிறகு வந்து ஏதோ ஒரு வேலைக்கு சேர்ந்து உங்களுக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கறத விட இப்பவே எங்காச்சும் வேலைக்கு சேர்த்து விட்டா உங்களுக்கு குடும்பத்துக்கு சப்போர்ட் ஆகும்ல அப்படின்னு சொன்னோன்னா இவருக்கு மனசு மாறிடுச்சு. சரின்ட்டு வந்து அப்புறம் எங்கிட்ட சொன்னாரு. நான் பிஹெச்டிக்கு அப்ளை பண்ணியிருந்தேன் காலேஜுக்கு. அவங்க பிஹெச்டில தான் எனக்கு இன்டர்வியூ இது வந்தது. யூ ஆர் செலக்டட் எய்தர் ஆஃப் தி குரூப்ஸ் அப்படின்னு, எய்தர் என்ஜினியரிங் ஆன் தமிழ். எனக்கு வந்து மேத்ஸ் தமிழ் ரொம்ப பிடிக்கும். இந்த 2ல ஏதோ ஒன்று வேணும்னு கேட்டிருந்தேன். எது வேணாலும் கொடுக்குறேன்னு வந்தது. அப்புறம் போக முடியலைங்க. அப்புறம் அங்க கூட்டிட்டு போனாங்க. பஸ் தானுங்க. அவரும் சூலூர் வரைக்கும் சவாரி வண்டியில் போய் பஸ் ஏறி அங்க போய் 3ஆம் நம்பர் பஸ் ஏறி கம்பெனிக்கு இறங்கி போனோம். அப்ப நான் சின்ன பையன், எனக்கு 16 வயசு 2 மாசம். அப்ப போனதும் அங்க பிஏ இருந்தாரு. அவர்கிட்ட என்னை உட்கார வச்சுட்டு இவர் மேல அப்போ மேனேஜிங் ஏஜென்ட் அவர்கிட்ட போனாரு. போனோடனே அவங்க பேசிட்டு அப்புறம் இது மாதிரி ஒரு பையனை கூப்பிட்டு வந்திருக்கேன் வேலை வேணும்னு. சரின்னு என்னை கூப்பிட்டாங்க. போனேன். அப்புறம் பாலசுந்தர நாயுடு தான் முதல்ல என்னை இன்டர்வியூ பண்ணாரு. அப்புறம் ஏப்பா என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாரு. யாரும் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கோங்க, சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன்னாரு. கொடுத்தேன். பார்த்தாரு, நல்ல மார்க் வாங்கியிருக்கேன், மேலே படிக்கலாமே அப்படின்னாரு. மேலே படிக்கிறதுக்கு சௌகரியம் இல்லைங்க, அதனால தான் வேலை வேணும்னு வந்திருக்கேன். என்ன வேலை செய்யறேன்னாரு. எனக்கு அப்ப என்ன வேலைன்னு ஒண்ணு தெரியாது, ரொம்ப இன்னசென்ட்டுங்க அந்த டைம்ல பார்த்தா. அப்புறம் என்ன வேலை கொடுத்தாலும் செய்யணும். அப்படியா, சரி ஒரு அப்ளிகேஷன் எழுதிட்டு வா அப்படின்னாரு. கீழே வந்தேன். அவரோட பிஏ கிட்ட பேப்பர் கேட்டேன், கொடுத்தாரு. அதுல எனக்கு இங்கிலீஷ்ல அப்ளிகேஷன் எழுத கூட தெரியாது. அப்ப தமிழ்ல உயர்தொழில் டெக்ஸ்டைல் கம்பெனி மேனேஜிங் ஏஜென்ட் அவர்கள் சமூகத்திற்கு கலங்கள் இன்னார் எழுதி கொண்டது, தாழ்மையுடன் எழுதி கொண்ட விண்ணப்பம். நான் எஸ்எல்சி பாஸ் செய்துள்ளேன். மேற்கொண்டு படிக்கிறதுக்கு வசதி அது இல்லை, அதனால ஏதாவது வேலைக்கு சேர வேண்டிய சூழ்நிலையில என் குடும்பம் இருக்கு, அதனால தங்கள் கம்பெனியில ஏதாவது ஒரு வேலை கொடுத்துருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு தமிழ்ல எழுதி அந்த அப்ளிகேஷன் கொண்டு போய் கொடுத்தேன். அது வந்து அதுல அவரு he may be taken as a clerk in any of the department அப்படின்னு எழுதி மேல கண்ட்ரோல் ஏன்னு போட்டு கொடுத்தாரு. கண்ட்ரோல் ஏங்கிறது வந்து மேன் மேனேஜ்மெண்ட். அப்பா கண்ட்ரோல் ஏன்னு பேரு. அப்போ வந்து கண்ட்ரோல் ஏபிசிடி இருந்தது. கண்ட்ரோல் ஏ மேன் மேனேஜ்மெண்ட், கண்ட்ரோல் பி வந்து டிசைன் இதெல்லாம் பாக்குறது, கண்ட்ரோல் சி வந்து குவாலிட்டி, கண்ட்ரோல் டி வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் இதெல்லாம் பாக்குற மாதிரி அப்படி வச்சிருந்தாங்க. மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் அப்படி அப்பா அது மாதிரி வச்சிருந்தது. அப்போ வந்து கண்ட்ரோலர் ஏ அப்படின்னு பங்காரசாமி நாயுடுன்னு ஒருத்தர், அவர் தான் கண்ட்ரோலர் ஏ. அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் வாங்கி பார்த்துட்டு சரி சர்டிபிகேட் கொடுனாரு. காட்டினேன். அதுல ஏஜ் வந்து நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு வயசு பத்தாதுன்னு 5th கிளாஸ்க்கு சேர்றப்பவே ஒரு வருஷம் சேர்த்து கொடுத்தாங்க. அப்ப சர்டிபிகேட் படிக்க 17 வயசு ஆச்சு. அதை பார்த்துட்டு 18 வயசு இல்லாம வேலைக்கு போற முடியாது அப்படின்னாரு. 17 தான் ஆச்சுன்னு. அப்புறம் என்ன பண்றதுன்ட்டு நான் கேட்டேன். சரி நான் ஒரு லெட்டர் தர்றேன், டிஎம்ஓ கிட்ட கொண்டு போய் கொடு, அவர் வந்து அடல்ட்னு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தாருன்னா அதை வச்சு வேலைக்கு சேர்ந்துக்கலாம், அடல்ட்ஸ் எல்லாமே மற்றவங்கள வேலைக்கு எடுக்க கூடாது அப்படின்னாரு. அப்படிங்களா, சரின்ட்டு லெட்டர் கொடுத்தாரு. அது எப்பவும் சனிக்கிழமை அன்னைக்கு போனாதான் அவர் இந்த இதை பார்ப்பாருன்னாங்க. சனிக்கிழமை அன்னைக்கு டிஎம் ஆபீஸ்க்கு போனேன். 10 மணிக்கு அவர் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தாரு. வந்தோடனே ஒரு வணக்கம் போட்டு அவர்கிட்ட அந்த லெட்டர் கொடுத்தேன்.
அப்புறம் அவரும் சர்டிபிகேட் புக்கெல்லாம் பார்த்தாரு. சரி ஏன் மேல படிக்கலைன்னா இப்படி சொல்லலைங்க. அப்படியா, சரி அப்படின்ட்டு வேற எதுவுமே அவர் பார்க்கல. சரிங்க அடல்ட் சர்டிபிகேட் எழுதி சரி கையில் கொடுத்தாரு. சரி அதை கொண்டு போய் அடுத்த வாரம் அவர் கண்ட்ரோலர் ஏட்டு கொடுத்தேன். சரி அப்புறம் இங்கே டைம் ஆஃபீஸ்க்கு ஒரு கிளார்க் வேணும், சரி இங்கே சேர்ந்துக்கோ. சரி சரிங்கன்னு சரி அப்புறம் 8/10/56 நான் அங்கே ஜாயின் பண்ணேன். சரி டைம் ஆஃபீஸ் போனேன். அப்புறம் அங்கே வந்து பூரா டைம் கார்ட்ஸ் தான், டைம் கார்டு அத்தனை பேர். சரி 3 ஷிஃப்ட் இருக்கு. சரிங்க பகல் ஷிஃப்ட்ல ஏறத்தாழ ஒரு 2000-2500 பேர் சரிங்க அவங்க கார்டு பெட்டியில் போட்டு போவாங்க. சரி அது ஒரு 5-6 அட்டண்டன்ஸ் இருக்காங்க. சரி அதை எடுத்து நம்பர் வர சார்ட் அவுட் பண்ணுவாங்க. சரிங்க அதையே அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல மார்க் பண்ணி அதையே சைன் பண்ணி கொடுக்கணும். பண்ணி கொடு. ஒரு போகணும்னு ஆஃப்டர்நூன் 2 பக்கம் இருக்கு. வேற ஒரு அட்டை கொடுத்து ஆமா. அந்த மாதிரி அதுல ஒரு இந்த சைஸ் அட்டை, ஆ. அதுல 30 நாள் இருக்கு. 30 நாள். அதுல ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் இருக்கு. அதுல சைன் பண்ணி சைன் கொடுக்கணும். பண்ணி கொடு. சைன் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு அத்தாட்சி. சரி அதுல எனக்கு மேல கோவிந்தராஜன் ஆட்டோமேட்டிக்காரர், சரிங்க அவர் தான் அங்க டைம் கீப்பர். சரிங்க நான் அவருக்கு அசிஸ்டண்டா ஜாயின் பண்ணேன். சரி அவரு ரெஜிஸ்டர் மார்க் பண்ணி சரி அந்த கார்டு போடுவாரு, நான் அதுல சைன் பண்ணி பண்ணி கொடுப்பேன். கொடுத்து அப்படி ஒரு 5-6 மாசம் ஆச்சுங்க. அப்புறம் இதுல செகண்ட் ஷிஃப்ட்டுக்கு தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு டைம் கீப்பர்ஸ் இருக்காங்க. சரிங்க அவங்க ஏதாச்சும் லீவ் போட்டாங்கன்னா சரி நான் கேட்பேன், சரி அவங்க லீவ் இல்லையா, சரி அதனால அந்த ஷிஃப்ட் நானே பாக்குறேன் சரிங்க அப்படின்ட்டு நான் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் செஞ்சுட்டு செகண்ட் தேர்ட் ஷிஃப்ட்டும் பார்ப்பேன். சரிங்க செகண்ட் ஷிஃப்ட்டுக்கார லீவுனா ஆ. பார்த்துட்டு நைட்டு 11 மணி 12 மணிக்கு போய் தூங்கி எழுந்திரிச்சு 6 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவேன். சரிங்க அதே மாதிரி தேர்ட் ஷிஃப்ட்டுக்கார லீவுனா சரி போயிட்டு நைட்டு 1 மணிக்கு வந்து ஷிஃப்ட் பார்த்துட்டு காலையில் 7 வரைக்கும் இருந்துட்டு சரி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு வருவேன். சரி அப்படி எனக்கு வந்து வேலை பழகிக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அப்ப நீங்க வந்து இது வந்து பழகுனது வந்து கணபதியில சரி கணபதியில் சரி அப்புறம் அது மாதிரி பழகி அப்புறம் என்னாச்சு, நான் இந்த ஆர்வமா இருக்கிறதுனால சரி எனக்கு சீனியர் வந்து மஸ்டர்ல மார்க் பண்ற இதையும் எனக்கு கொடுத்தாரு. ஓ சரிங்க அப்புறம் அதை மார்க் பண்ணி பழகினேன். சரி அப்புறம் ஒரு 2-3 வருஷம் அங்க ஆன உடனேயே டைம் ஆஃபீஸ் வேலை முழுக்க எல்லாம் தெரியும். சரி அப்போ வந்து இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாருமே எங்கூட நல்லா டைம் ஆஃபீஸ்னாக்க எல்லாரும் வரப்போது இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா பழகிருப்பாங்க. சரி அந்த மாதிரி சூழ்நிலையில என்ன ஆச்சுனாக்க கண்ட்ரோல் ஏ டிபார்ட்மெண்ட், அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட். சரி அங்க வந்து இந்த பர்சனல் ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்றது, சரி இன்கிரிமெண்ட்ஸ், சரி அப்புறம் டிசிப்ளினரி ஆக்ஷன், சரி இதெல்லாம் அங்க அசிஸ்டன்ஸ் இருக்காங்க. சரி அப்புறம் என்னைய சரி சரி டைம் ஆஃபீஸ்க்கு வேற ஒருத்தர் போட்டு சரி நீ அங்க வர்றையா சரி அப்படின்னு கூப்பிட்டாங்க. சரி சரின்ட்டு அங்க வந்தேன். அங்க சரி அது இப்போ பர்சனல் டிபார்ட்மென்ட்னு சொல்ல ஆமா, டிபார்ட்மென்ட் HR அப்ப கண்ட்ரோல் ஆமா, டிபார்ட்மென்ட் சரி அதுக்கு வந்தேன். அதுக்கு வந்தோடனே முதல்ல இந்த இன்கிரிமெண்ட்ஸ் இதெல்லாம் போனதை பத்தி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு சரி அப்புறம் ஒவ்வொன்றா அதுலயும் ஒரு 2 வருஷத்துக்குள்ள சரி என்கொயரிஸ் சார்ஜ் ஷீட் இஷ்யூ பண்றது, ம் என்கொயரி கண்டக்ட் பண்றது, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பழகிட்டேன். சரி 2 வருஷம் நல்லா எனக்கு சீனியரா சரி. சின்னப்பன் ஒருத்தர் இருந்தார். ம் அவர் வந்து என்கொயரிஸ் எல்லாம் பாக்குறவரு. அவரு அந்த நெக்ஸ்ட் கண்ட்ரோல் ஏல சரி அவர் ஒருத்தர். அப்புறம் சீதாராமன் ஒருத்தர் அதே மாதிரி அவர் இந்த பர்சன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது அவர் வச்சாரு. சரி அந்த 2 பேரும் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. சரி அதனால நான் பழகிட்டேன். சரி அவங்க 2 பேர் வராத நேரத்துல அவங்க வேலையை நான் பார்க்குற அளவுக்கு சரிங்க பழகிட்டேன். அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா நான் சேர்ந்தோம் 1 வருஷம் வந்து அங்கேயே இருந்து நம்ம செத்தப்பா ஒருத்தர் இருந்தாரு, சென்னை பண்ண தாப்பை சூப்பரண்ட். அவரோட அம்மா அங்க வந்து சமையல் பண்ணிட்டு அவருக்கு போட்டுட்டு இருந்தது. சரி அப்ப அவங்க வீட்டுல 1 வருஷம் நான் சாப்பிட்டுட்டு கணபதியில சரிங்க இருந்தேங்க. சரி அப்போ வந்து எனக்கு சம்பளம் 50.25 ரூபா. சரிங்க அதுல நாலு 1 ரூபா சாப்பாட்டுக்கு அவங்களுக்கு கொடுப்பேன். சரிங்க 30 ரூபா சாப்பாட்டுக்கு கொடுப்பேன். மிச்சத்தை எங்க அப்பா வீட்டு கொண்டு வந்து கொடுப்பேன். அப்புறம் அது மாதிரி 1 வருஷம் இருந்தோடனே என்னாச்சு, சரி ஏன் அடுத்தவங்க வீட்டுல இருந்து சாப்பிடாட்டி உங்க அம்மா இங்க என்ன பண்ணுது அங்க வந்து சமையல் பண்ணிட்டு அங்க ஒரு வீடு வாடகை பிடிச்சு அப்புறம் என் அம்மா வந்து அங்க இருந்துச்சு.
அப்போ இங்கிருந்து ஒரு 2 எருமை வாங்கி சரி அங்க கொண்டு போய் கட்டி பால் கறந்து ஊத்திட்டு சரிங்க அப்புறம் எனக்கு சமைச்சு போட்டுட்டு சரி இருக்கு. அப்ப என்னன்னா அந்த பால் பணமே எங்க குடும்ப செலவுக்கு மிச்சமாகும். மிச்சமாகும். அந்த அளவுக்கு அப்புறம் மேவெல்லாம் இங்கிருந்து கொண்டு போயதுனால மிச்சமாகும். சம்பளம் வாங்கினது அப்படியே அப்பாவுக்கு கொடுப்பேன். அந்த மாதிரி ஆச்சுக்கோ. ஒரு 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆனோடனே அப்புறம் எனக்கு 2 தங்கச்சிங்க. சரி அந்த தங்கச்சிங்க 2 பேரும் ஏஜுக்கு வந்து இங்க இருக்காங்க. சரி அப்போ வயசுக்கு வந்த பொண்ணுகளை தனியா விட்டு அம்மா இல்லாம எப்படி அப்படிங்கிற மாதிரி மனசுல ஒரு இது வந்தது. சரி சரி அம்மா நீ போய் தங்கச்சி கூடவே நீ இரு, சரி அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ணு, கடையில் சாப்பிட்டு ஒத்துக்காது. சரி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு சரி சைக்கிளே அங்கிருந்து இங்க வேலைக்கு வந்துக்கிறேன். சரி அதாவது கலங்கல்ல இருந்து கணபதிக்கு. ஆமாங்க சரி அப்படின்ட்டு இது பண்ணோம். அது 59. சரி அப்புறம் சரின்ட்டு அதே மாதிரி ஒரு சைக்கிள் வாங்கிட்டு, சைக்கிள் ஒன்று 300 ரூபா, புது சைக்கிள், ராபின்ஹுட் சைக்கிள் வந்து 300 ரூபாங்க. அது ஒன்று வாங்கிட்டு இங்கிருந்து வேலைக்கு போவோம். சரி காலையில 5:15 மணிக்கு புறப்படுவேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சோம்னா எந்திரிச்சு அப்ப வெளியே போகணும், கொட்டை பக்கம் போகணும். போயிட்டு அங்கிருந்து வந்து ஒரு கிணறு ஒரு பக்கத்துல ரங்கர் தோட்டம், அந்த கிணறு, அந்த கிணத்துல இறங்கி போய் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு 5:15 மணிக்கு சைக்கிள் புறப்பட்டுருவேன். அப்படி புறப்படும் போது ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த கிணத்துல போய் குளிக்கிறேன். நல்லா நிலா வெளிச்சம், மணி 4:45 அப்படி வெளிய காலம். அப்புறம் கல்லு போட்டிருக்காங்க, அதுக்கு அடியில் ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கு. நான் அங்க தண்ணிக்குள்ள நீத்தம் அடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தோன்னா எப்படி கிராஸ் பண்ணி போறதுங்க, என்ன பண்ண யோசனை பண்ணிட்டு சரி 2 காலையும் செவுத்துல வச்சு கைய பிடிச்சிட்டு அந்த கல்லை தாண்டி அப்படியே மேல ஒடியான்ட்டேன். அதுக்கு முறை அந்த கிணத்துக்கிட்டே போறது. அப்புறம் காலையில வீட்லயே குடிச்சிட்டு இப்படி இதாயிடுச்சுங்க. அது ஒரு பயம் அனுபவம். காலையில 6:45 அங்க சைரன் போடணும். நீங்க போய் தான் சைரன் போகணும். ஆமாங்க, பெரும்பாலும் நான் போய் சைரன் போடுவேன். அப்ப நீங்க ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாது, இங்க இருந்து அந்த டைம் போய் ஆகணுங்க. நான் எப்போ 6:35 40 போயிருவேன். போய் சைரன் போடுவேன். போட்டு அப்ப டைம் யூஸ்க்கு போவேன். அப்புறம் கொஞ்ச நாள் டைம் வந்து அந்த கண்ட்ரோல் ஏ டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்த ஒரு 8 மணி வேலை ஆயிடுச்சு. 8 மணி வேலை ஆயிடும்போது இங்க 6:30 மணிக்கு புறப்பட்டா 8 மணிக்கு போயிடலாம். அது மாதிரி அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சு அங்க மாத்தணும். ஒரு 30 கிலோமீட்டர் டெய்லி சைக்கிள்ல போயிட்டு வந்திருக்கீங்க. ஆமா, 30 60 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு. ஆமா, சரி, அவ்வளவு தூரம் சைக்கிள் போயிட்டு. அப்புறம் அது மாதிரி ஆகி அப்புறம் 61ல வந்து இங்க பிரான்ச் 3 ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்க. அவர் தோட்டம் பாலசன் தோட்டம் இங்க ஒண்டிப்பகுதி, அந்த ஒண்டிப்பகுதி தோட்டத்திலேயே கம்பெனிக்கு இது பண்ணி அங்க பிரான்ச் 3 ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து இந்த ரிங் ஃப்ரேம் செய்யறதெல்லாம் ஒரு இது அங்க செய்யறது இது இங்க கொண்டு வந்து இங்கேயும் செய்யலாம் அப்படின்னு கொண்டு வந்து பண்ணாங்க. அப்புறம் பண்ணும்போது என்னாச்சுன்னா, இங்க மாதவசாமின்னு ஒருத்தர் மேனேஜர், அவர் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துருக்காரு. அப்பவே அவருக்கு எங்க பெரியப்பா கொஞ்சம் நெருக்கமா பழகுறவர். சரிங்க. என்ன கேட்பாரு, இது மாதிரி நல்லா இருக்காரான்னு. அதெல்லாம் நானும் சொல்லுவேன். எங்க பெரியப்பா கேட்பாரு, சொல்லுவேன். அப்போ வந்து அவருக்கு என் மேல ஒரு இது, சரி இங்க மாத்தி வந்துடுறேன்னு கேட்டாரு. வந்துடுறாங்க. அவர் முயற்சி பண்ணாரு, முடியல. அப்புறம் சரின்ட்டு அடுத்து யங் ஃப்ரேமிங் ஆரம்பிக்கும் போது வி.கே. சீனிவாசன் வேளாண்மை படைக்காரர், அவர் இங்க ஃபேக்டரி மேனேஜரா போட்டாங்க. ஃபேக்டரி அவருக்கு நான் பர்சனல் டிபார்ட்மெண்ட் எப்படி செய்யறேங்கிறது நல்லா தெரியும். அவர் வந்து இங்க ஷெட்யூல் டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் இருந்தார். அப்புறம் இங்க மேனேஜரா போட்டோம்னு இங்க வந்து சரி இந்த டிபார்ட்மெண்ட் பாக்குறதுக்கு நான் வந்தா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் இங்க டிரான்ஸ்பர் பண்ணணும்னு எழுதி கொடுத்துருந்தேன். எழுதி கொடுத்தது அங்க இருக்கிறவங்க எனக்கு ரிலீவ் பண்ண முடியாது. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பக்கமாச்சு சைக்கிள் போறதுக்கு இதா இருக்குமே நினைச்சிட்டு இருக்கும்போது அவரு எங்கிட்ட வந்து அங்க டிரான்ஸ்பர் கேட்டு வந்தாரு. சார் இது மாதிரிங்க
நான் கேட்டேன், சரி. ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால வந்துடுறது எனக்கு நல்லது தானே. சரி நான் ஆச்சுட்டு அவர் தனியா ஒரு இது எழுதிட்டு போய் எம்டி கிட்ட கொடுத்து அப்ரூவ் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து அதை கொடுத்து அப்புறம் அதை யாரும் ரெஃப்யூஸ் பண்ண முடியல. அப்புறம் நீ டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. இங்க வந்து இப்ப ரொம்ப கரெக்ட் 2/5/61 2/5/61 நான் இங்க வந்து ஜாயின் பண்ணேன். இங்க வந்து ஜாயின் பண்ண போறது, அதாவது நான் பிறந்தது வந்து 62ங்க, நீங்க 61ல எங்க பிரான்ச் 1க்கு பிரான்ச் 3க்கு வந்து. அப்புறம் இங்க வந்து இங்க கொஞ்சம் நல்லா கம்பெனி பெருசாயிட்டு இருக்குது. நிறைய பேர் வந்தாங்க. ஒரு ஏறத்தாழ ஒரு 400-500 பேர் வரைக்கும் ஆயிடுச்சு. அதுல வந்து பர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கொஞ்சமா இருப்பாங்க. வீக்லி வேஜஸ் இது மாதிரி கொஞ்சம் இருக்கு. வீக்லி வேஜஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, வாரம் ஒரு தடவை பணம் உங்களுக்கு டிஸ்பஸ் பண்ணுவோம். நான் என்ன பண்ணேன்னா பஸ் ஏறி வந்து கணபதியில வந்து கேஷியர் கிட்ட ஒரு 2000-3000 ஆகுது அப்ப பில்லு. அவங்களுக்கு எல்லாம் 2 ரூபா கூலியா இருக்கு. அது மாதிரி வாரத்துக்கெல்லாம் ஒரு 15 ரூபா 20 ரூபா அப்படிதான் கூலி போறாங்க. அப்படி 10-200 பேர் எல்லாம் அந்த மாதிரி கணக்கில் இருந்தாங்க. அவங்க கொஞ்ச நாள் ஆன பிறகு அப்புறம் அவங்கள நல்லா வேலை செய்யணும், மேல் வேலைக்கு பர்மனண்டா பண்றதெல்லாம் தொடர்ந்து நடந்தது. அப்ப நான் வந்து கேஷியர் கிட்ட வந்து எல்லாம் 1 ரூபா 2 ரூபா நோட்டு தான் நிறைய வேணும். ஒரு உப்பு சாக்குல அதை வாங்கி கட்டி மூட்டை கட்டிட்டு பஸ் ஏறி வந்து 3ஆம் நம்பர் பஸ்ல வந்து அப்புறம் 1ஆம் நம்பர் பஸ் மாதிரி வந்து இங்க ரோட்ல இறங்கி இறங்கி நடந்து போய் அவங்களுக்கு எல்லாம் கொடி கொடுத்த காலம் உண்டு. அப்புறம் கொஞ்சம் போய் அதிகமானோடனே இது மாதிரி ஆனா என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு ஒரு வேன்ல கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி அந்த டைமுக்கு வேன் அலாட் பண்ணுவாங்க எனக்கு. அப்புறம் வேன்ல வர்ற மாதிரி ஆச்சு. அது ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு அப்படி ஆச்சுன்னு. அப்புறம் இது ஒரு இது இம்பார்ட்டன்ட் இது எனக்கு அப்ப ஞாபகம். பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் ஒரு 400 பேர் இருப்பாங்க. 400 பேருக்கு சம்பளம் போட்டு 7ஆம் தேதிக்கு சம்பளம் கொடுக்கணும். அங்க வந்து 10ஆம் தேதி சம்பளம், இங்க 7ஆம் தேதி சம்பளம். அந்த சம்பளம் இதெல்லாம் போட்டு அப்ஸ்ட்ராக்ட் நான் அனுப்புனேன்னா அதுல என்ன நெட் அமௌண்ட் வருதோ அதுக்கு பேங்க் ஆஃப் பரோடாக்கு எங்கிட்ட ஒரு செக் கொடுப்பாங்க. பேங்க் ஆஃப் பரோடா வந்து இப்ப இந்த மணிக்குண்டு இருக்கு இல்லைங்களா, அதுக்கு தெம்பரத்தது தான் பேங்க் ஆஃப் பரோடா. அப்ப அங்க அந்த செக் வாங்கிட்டு வந்து நான் கொடுத்து அதை அங்க என்ன டினாமினேஷன் வேணுமோ அது மாதிரி போட்டு கொடுத்தோம்னா அது மாதிரி பணம் கொடுப்பாங்க. அப்ப அந்த வேன்ல நான் கொண்டு போய் அங்க போய் சம்பளம் கொடுப்போம். அது மாதிரிதான் நடைபெறுங்க. சம்பளம் கொடுக்கறதுன்னா டிபார்ட்மெண்ட் கிளார்க் இருப்பாங்க, அவங்க கிட்ட அவங்க டிபார்ட்மெண்ட் பேரோட பிரிச்சு கொடுத்து ஒரு ஸ்லிப்பு கூட வச்சு கொடுத்தா அவங்க அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அந்த ஸ்லிப்ல சைன் பண்ணி கொடுப்பாங்க. அது எங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தா நான் கேஷ் அவங்களுக்கு எழுதி கொடுப்பேன். அப்படி இது நான் ஆபீஸ்ல கேஷ் வச்சுக்கிறேன். அவங்க அது மாதிரி 4 டிபார்ட்மெண்ட் இருந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அது மாதிரி ஒரு தடவை அது மாதிரி செக் கொடுத்தாங்க. நான் போய் பணம் வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து இங்க பேமெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். 4:30 மணிக்கு முடியுது. நான் 4 மணிக்கு ஆரம்பிச்சேன்னா 5 மணி 5:30 மணிக்குள்ள எல்லாம் எண்ணி கொடுத்துடலாம். அப்போ வந்து நான் எண்ணி கொடுத்தேன்னா கவுண்டர் செக் பண்றது கூட ஒருத்தர் வச்சுக்கிறது இல்லை. எனக்கு அவ்வளவு கான்பிடன்ஸ் கரெக்டா இருக்கும். அப்படிதான் இருந்ததுங்க. என்னாச்சுன்னா பார்த்தேன் 5 மணிக்கு எல்லாம் வந்த பிறகு மீதி இருக்கிறது அன்பெய்டு இதெல்லாம் பார்த்தேன். டேலி பண்ணி பார்த்தா 10,000 ரூபாய் மிச்சம் இருக்கு என்கிட்ட. எப்படி எவ்வளவு 10,000 ரூபாய் எப்படி மிச்சமாகும்? ஒரு பைசா கூட வித்தியாசமா இருக்க கூடாது. எப்படி 10,000 ரூபாய் மிச்சமாகும் அப்படின்னு உடனே நான் அங்க கணபதி கேஷியருக்கு போன் பண்ணி சொன்னேன். அப்போ வந்து இந்த டயல் பண்ற போன் பண்ணி சொன்னேன். அப்படியா, சரி அந்த பேங்க்குக்கு போன் பண்ணி கேட்டு பாரு அப்படின்னு சொன்னார். நரசிம்மன் தான் கேஷியராங்க. அவருக்கு என் மேல அவ்வளவு இது. அப்புறம் சரி நான் பேங்க்குக்கு போன் அடிச்சேன். பேங்க் போன் அடிச்சு 5:30 மணி சாயங்காலம். அப்புறம் எனக்கு உங்க கணக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டேன். அங்கிருந்து பதில்
நாங்கள் டேலி பண்ணா கேஷ் 10,000 ரூபாய் ஷார்ட் இருக்கு, என்னாச்சுன்னு தெரியல, சரிங்க செக் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொன்னாங்க. சரிங்க நீங்க பயப்படாதீங்க, சரி எங்கிட்ட இருக்குது. சரிங்க அதாவது 100 ரூபாய் கட்டு, 100 ரூபா. ஒரு கட்டு எச்சா எச்சா கொடுத்துட்டாங்க. எச்சா போட்டாங்க. சரிங்க அது என்ன கண்டுபிடிக்க முடியாம இது மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்புறம் அப்படியா எங்களுக்கு உயிர் வந்தது. சரி அப்ப 10,000ங்கிறது இப்ப எவ்வளவுக்கு சமங்க. ஆமா சரின்ட்டு அதை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் ரிட்டர்ன் பண்ணேன். சரி அப்ப வந்து அப்ப மேனேஜர் வந்து விஜி நாராயண் சாமி, சரி அவரு என்னைய அவ்வளவு கான்ஸ்டன்ட்னு அவரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது. சரி அந்த டைம்ல தான் எங்க தோட்டம் ஏலத்துக்கு போகுது. சரிங்க இங்க களங்கள் இந்த தோட்டம்ல ஏலத்துக்கு போகுது. சரி ஏலத்துக்கு எவ்வளவு போய் தெரியுங்களா? சரி 5,500 ரூபாய்க்கு இந்த 7 ஏக்கர் தோட்டம் ஏலத்துக்கு போயிடுச்சு. சரிங்க ஆனா அப்ப உங்ககிட்ட எக்ஸ்ட்ரா 10,000 கையில் இருக்கு 10,000 கையில் இருக்கிற கொண்டு போய் கொடுக்குறேன். கொடுக்குறீங்க. சரிங்க அப்ப நான் நினைச்சிருந்தேன்னா இந்த தோட்டத்தை ஏலத்துக்கு போகாம பண்ணிருக்கலாம். அதை நான் வெளியே சொல்லாம இருந்தோம்னா பண்ணிருக்கலாம். ஆனா அந்த இது கிடையாது. சரி இது வந்து நாம் உழைச்சுதான் எதையும் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது என் உள்ளத்துல ஆமா. சிறு சிறு இருந்து ஊருந்து ஆ. கொண்டு போய் கொடுத்து அப்ப இது பண்ணிட்டு வந்தாங்களா. சரி அந்த இதுல என்ன ஆச்சுன்னா இன்னொரு இன்ஸ்டன்ட், சரி வீக்லி வேஜஸ் எல்லாம் நான் போய் வாங்கிட்டு வர்றேன்னு. அப்ப எனக்கு வேலை கொஞ்சம் அதிகமாகறதுனால சரி வேற ஒரு கிளார்க்கு, அவர் வந்து மெட்டீரியல் கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சரிங்க அவர்கிட்ட நான் ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுத்துடுவேன். சரி என்ற பேருக்கு அங்க வீக்லி வேஜஸ் போனா அவங்க கொடுத்துடுவாங்க. சரி அங்க கேஷியர் கொடுத்துடுவாரு. அவர் வாங்கிட்டு வந்து எங்கிட்ட கொடுப்பாரு, நான் எல்லாத்துக்கும் கொடுப்பேன். அது கொடுக்கும்போது என்ன ஆச்சுங்கன்னா அது இன்னும் ஒரு 2,000 3,000 ரூபா 4,000 ரூபாய் கூட இருக்கு ஒரு வாரத்துக்கு. ஒரு தடவை 5 ரூபா ஷார்ட் வந்தது. சரி கடைசியில் பார்க்கறதா 5 ரூபா ஷார்ட். எப்படி ஷார்ட் வருவே, வரக்கூடாதே அப்படின்னு நினச்சிட்டு நேரம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையில மேனேஜர் விஜி நாராயண் சாமி சரி அவர்கிட்ட சொன்னேன், 5 ரூபா ஷார்ட் வந்ததுங்க, சரி என்ன பண்ணீங்கன்னா நான் கையிலேருந்து போட்டு பண்ணிட்டேன். கையிலேருந்து போட வேண்டாம், நீங்கள் ஓவர் டைம் எழுதிக்குங்க, சரி அதில் வர்றதை எடுத்து போட்டுக்குங்க. சரி சார் நான் வேலை செய்ய ஓவர் டைம் வாங்கக்கூடாதுங்கிறது சரி சரி எவ்வளவு லேட் ஆனாலும் ஓவர் டைம் எழுதக்கூடாதுங்கிறது என்றது வேண்டாங்க சார் அப்படின்னு. அப்புறம் சரின்ட்டு விட்டாரு. நான் வெளியில் சொல்லாதீங்கன்னு 2 பேருக்கு தான் தெரியும். சரி அடுத்த வாரம் வந்து 10 ரூபா ஷார்ட் ஆச்சு. சரிங்க அடுத்த வாரம் இது மாதிரி 10 ரூபா ஷார்ட்னு சொன்னேன். சரி இதையும் வெளியில் சொல்லாதீங்க. சரி அடுத்த தடவை என்ன பண்ணேன்னா அவங்க கொண்டு வந்து பணம் கொடுக்கற போது சரி அங்கிருந்து வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. ஆமா உடனே பக்கத்துல இருக்கிற வச்சு செக் பண்ணுங்க, சரி கொண்டு வந்த அமௌண்ட் கரெக்டா இருக்கான்னு சரி அப்படின்னு சொன்னார். சரி. நல்ல யோசனைங்கன்ட்டுன்னு சரி. அடுத்த வாரம் கொண்டு வந்து கொடுக்கற போது சரி வேற ஒருத்தர் சுந்தரம்னு ஒருத்தர் சரி ஸ்டோர் கீப்பர் இருந்தார். சரி அவரை கூட வச்சு 2 பேரும் ஒவ்வொரு கட்டா 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா கட்டு தான் இருக்கு. சரி அது செக் பண்ற போது சரி 10 ரூபா கட்டுல 1 நோட் கம்மி, ஓ 5 ரூபா கட்டுல 3 நோட் கம்மி, 25 ரூபா கம்மியா இருந்தது. அவனை பாருப்பா 25 ரூபா கம்மி எண்ணி பாருன்னா சரி அவன் முடிச்சான். கம்மிங்கிறது ஒத்துக்கிறியா? சரிங்கண்ணா. சரின்ட்டு அப்போ டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சா. பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் வந்தோடனே மேனேஜர் கட்டி பிரிண்ட் சொன்னான். அவனை வச்சு எண்ணி பார்த்து இது மாதிரியான உடனே அவரு சரி அப்படின்ட்டு அவனையும் கூப்பிட்டு என்னையும் கூப்பிட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர் சுந்தரம்னு ஒருத்தர் இருந்தார். அவரு பாலசுந்தரன் நாயக்கரோட அண்ணன் மகன் அசிஸ்டன்ட் மேனேஜர். அவரையும் கூப்பிட்டு விஜி நாராயண் சாமி மேனேஜர், எங்க 2 பேரு அவங்க 2 பேர் 4 பேரு நாய்க்கர் தோட்டம் இருக்கு, தோட்டத்துல சாலை இருக்கு, அந்த சாலை கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போனோடனே நீங்க எதுவும் பேசாதீங்க, பேசாம உட்காந்துக்குங்க அப்படின்ட்டு என்னைய ஒரு சேர்ல உட்கார சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு வேற தொங்க பிக்க நல்ல டப்பு வச்சாரு. அவன் அப்படியே உளறிட்டான் மாதிரி எந்திர எத்திட்டீங்க இவ்வாறு 25 ரூபாய் போயின்னு வாரம் 10 ரூபாய் அது முன்னிட்டு வாரம் 5 ரூபாய் எத்தண்டா தொங்க பிக்கிறாங்க அப்படின்ட்டு உடனே ராஜினாமா
போலீஸ் கம்ப்ளைண்ட். சரி சரின்ட்டாங்க, ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிட்டு சரி அத்தோட ம் ஒரு ஸ்டாம்ப் பேப்பர்ல ம் ஸ்டாம்ப் ஒட்டி சரி 2000 ரூபாய்க்கு பிராம்சர் நோட் எழுதி சரி என்ற பேருக்கு சரிங்க எழுதி கொடுக்குற பிராம்சர் நோட் ஒரு பேர் சரி எழுதி வாங்கி சரி நீங்க பத்திரம் வச்சுக்கோங்க, சரி. இன்னதாச்சும் அவன் திருடுனா அவன் மேல போட்டு வசூல் பண்ணுவோம் சரி அப்படின்னு வாங்கிட்டு சரி அப்புறம் அசைன்மெண்ட் போயிட்டா. சரி வச்சுட்டோங்க, அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி அப்புறம் அப்படி இது ஒரு இது, அதாவது திருடன்களை எப்படி பிடிக்கிறதுங்கிறது அவர் எனக்கு வழி சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லலாம். அதான் அந்த மாதிரி இருந்ததுங்க. சரி அப்புறம் அந்த வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாம் போடணும், சரிங்க ஸ்டாஃப்களுக்கு இன்க்ரிமெண்ட் போடணும். சரிங்க இன்க்ரிமெண்ட் போடுற போது என்னாச்சுனாக்கா, அப்போ ஸ்டாஃப்களுக்கு நார்மல் இன்க்ரிமெண்ட் மேல ஸ்பெஷல் இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்ட்டு ஒரு பாலிசி மேனேஜ்மெண்ட் வச்சிருக்காங்க. சரி ஆனா பிரான்ச் புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது சரி இங்க எல்லாம் நல்லா வேலை செய்யறவங்களை என்கரேஜ் பண்ணணுங்கிறதுக்காக சரி போட்டாங்க. அப்போ வந்து எனக்கு பேசிக் 110 ரூபா ம் இருந்தது, 100 ரூபா இருந்தது, 130 ரூபா பண்ணோம். 130 சரி 30 ரூபா எனக்கு போட்டார். சரி மீதி இருக்கிறவங்களுக்கு 15 ரூபா போட்டார். 15 ரூபா. அப்புறம் போட்டு எம்டி கிட்ட நான் அனுப்ப போறேன் அப்படின்னாரு. என்னை கூப்பிட்டு காட்டினாரு. சரி நான் உடனே இப்படி சொன்னேன், சரி சார் எனக்கு 30 ரூபா போட்டா உங்களுக்கு 15 ரூபா போட்டிருக்கீங்க, சரி வேண்டாங்க, சரி அந்த 15 20 பண்ணிருங்க, ம் எனக்கு 30 20 பண்ணிருங்க, சரிங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கட்டு அப்படின்னு. சரி முடியாது, யார் எப்படி செய்யறாங்கிறத சரி எனக்கு தான் தெரியும், சரி இந்த மாதிரி முடியாதுன்ட்டு அப்புறம் அனுப்பி எனக்கு அப்புறம் வாங்கி எல்லாத்துக்கும் எனக்கு சம்பளம் வச்சு பண்ணாங்க. சரிங்க அப்புறம் அசிஸ்டன்ஸ் வச்சு அப்புறம் அப்படியே இருந்ததுங்க. சரி அந்த மாதிரி இருந்து கம்பெனியில் வந்து நல்லா இப்போ போயிட்டு இருந்தது. சரி நல்லா போயிட்டு இருக்கிற போது கொஞ்சம் த்ரூ அவுட் இந்தியா ம் ஸ்லம்ப் வந்தது. சரி ஸ்லம்ப் வந்தபோது 66 67 நிறையா மெஷினுங்க மூவ் ஆகலை. சரி அங்கேயும் இப்படிதான் இங்கேயும் அப்படிதானுங்க, நிறைய மெஷின் நின்று போச்சு. அப்போது ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்துச்சு. சரி ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்தோடனே ஒர்க்கர்ஸ்க்கு சம்பளம் கொடுக்க முடியல. ம் 2 மாதம் சம்பளம் கூட நின்று போகுது. சரி அப்புறம் குறிப்பிட்டு இந்த தேதியில் இத்தனை % சம்பளம், இந்த மாதம் சம்பளம் நோட்டீஸ் போட்டு கொடுக்குற மாதிரி ஆயிடும். சரி முழு சம்பளமும் ஒன்றா கிடைக்கும், ம் பாதி சம்பளம் அல்லது ஒரு இத்தனை, அது மாதிரி ஒரு மாதம் சம்பளம் மிச்சம் இருக்கு, அதுக்கு 3 மாத சம்பளத்தில் ஒரு பாதி, சரி அந்த மாதிரி சூழ்நிலையில வந்துடுச்சு. சரி அப்படி பண்ணி அது முடியாமல் அப்புறம் லாக் அவுட் டெக்ளேர் பண்ணிட்டாங்க. சரிங்க. அப்போ அது இந்த லாக் அவுட் டிக்ளேர் பண்ணது எந்த வருஷங்க? 67 1967 ஜூலைல லாக் அவுட் பண்ணிருக்கீங்க. ஜூலை எண்ட்ல. சரிங்க. இப்போ இது லாக் அவுட் பண்ணிருக்குங்க. இப்போ நம்ம நீங்க சொன்னது யூனிட் 3ன்னு சொன்னீங்கல்ல, முன்னாடி வந்து டெக்ஸ்டூல், இப்போ நம்ம வந்து டெக்ஸ்டூல் எப்படி ஆரம்பிச்சாங்க, கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் இன்ஜினியரிங் அண்ட் ட்ரேடிங் கம்பெனி. அதுல இருந்து கொஞ்சம் இது வரைக்கும் இப்போ சொன்னீங்கல்ல, இது வரைக்கும் வந்த வளர்ச்சி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது வரைக்கும் அதாங்க. அப்போ வந்து 150 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எங்கெங்க பிரான்ச்சுக்கு இருந்தது சொல்றேன், என்ன அதெல்லாம் கொஞ்சம் டீடைலா 150 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. சரிங்க. நாலாவது அது 2000 பேர் ஆச்சு. நான் ஜாயின் பண்ணும்போது 4000 ஆச்சு. சரிங்க. அப்போ வந்து பிரான்ச் 1ங்கிறது வந்து பாப்பநாயக்கம் மலையா, அங்க வந்து டீசல் இன்ஜின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சரிங்க. பாப்பநாயக்கம் மலையில இருந்தாங்க. அங்கதான் பாலசுந்தர் நாயக்கர் ஃபர்ஸ்ட் பிரான்ச் 1 ஆரம்பிச்சார். அது எந்த வருஷம் இருக்குங்க? அது அநேகமா 52 இருக்கும், 51 இருக்கலாங்க. சரிங்க. 51 2 இருக்கலாம். இந்த 1946 ஆரம்பிச்சது வந்து கணபதி மெயின். சரிங்க. அது பாட்டுல கணபதியில எல்லாம் ஆயிட்டே இருக்கு. சரிங்க. அங்க இது டெக்ஸ்டைல் மெஷின்ஸ் அங்க பண்ணாங்க. அப்புறம் 51 வந்து பிரான்ச் 1 வந்து பாப்பநாயக்கம் ஆரம்பிச்சாங்க. அப்புறம் 54 அல்லது 5 இருக்கலாம். பிரான்ச் 2 வந்து இங்க சாமியார்பட்டை ராயல் தியேட்டர் பக்கம் சாமியார்பட்டைன்னு சொல்லுவாங்க, அங்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் வந்து ரெண்டட் பில்டிங்ஸ். சரி, அது மாதிரி இது இங்க வந்து சாமியார்பட்டையில வைண்டிங் இது பண்ணாங்க. இங்க வந்து டீசல் இன்ஜின்ஸ், இங்க பிரான்ச் 2 வந்து வைண்டிங். இது மாதிரி ஆச்சு. இந்த வைண்டிங்க்கு வந்து சுப்பையன் ஒருத்தர் மேனேஜர் வந்து அவர் ஃபாரின் போய் வைண்டிங் மினிஸ்டர் தான் பார்த்து வந்து அவர் ரொம்ப ஜீனியஸ். அது
வைண்டிங் மிஷின் கரெக்டா இருக்கா அப்படிங்கறது அப்படியே நின்னுட்டு ஒரு கண்ணை மூடி பார்த்தாலாம் இந்த இடத்துல கொஞ்சம் டிஃபெக்ட் இருக்கு பாருன்னு சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஒரு நேரா இருக்கும். அந்த அளவுக்கு அவருக்கு நல்லா கண்ணிலேயே பார்த்து சொல்லுவார். அப்போ அசம்பிளியில் இருக்கிறவங்க அதை போய் அங்க சரி பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு நல்லா இது இருக்கு. நல்ல வேலை, நல்ல மனிதாபிமானம் இருக்குது. எல்லாத்தோட நல்லா பழகுவார். அப்புறம் அப்படி இருக்கு. இங்க இதாச்சுங்களா, சரின்ட்டு அந்த பிரான்ச் 1 and 2 இங்க கொண்டு வந்துடலாம், ஏன் வாடகைக்கு வச்சிருக்காட்டி அப்படின்னு சொல்லிட்டு 65 அப்படி பிரான்ச் 1 and 2 இங்க கொண்டு வந்து பிரான்ச் 1 and 2 வந்து பிரான்ச் 3 கூட மெர்ஜ் பண்ணாங்க. 1965 மெர்ஜ் பண்ணாங்க. மெர்ஜ் பண்ணும்போது அப்புறம் அவர் வந்து சுப்பையன் இங்க பிரான்ச் மேனேஜரா வந்தார். இப்ப வந்து மெர்ஜ் ஆனோம்னா கணபதி வந்து ஹெச்ஓவா மாறிடுச்சு. இது வந்து பிரான்ச். அப்ப 2 யூனிட் மட்டும் 2 யூனிட். பிரான்ச் 4 ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சரிங்க. அது எங்கன்னா ஓம் பராசக்தி மில்லு பக்கம். சரி. அங்க வந்து இந்த அம்பர் சக்கா இதெல்லாம் பண்ணாரு. இந்த கடற்கடையில எல்லாம் காடி கிராஃப்ட்ல கையில ராட்டை சுத்துறது. அதுல வந்து முன்ன நடராஜன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இருந்தாரு. அவர் பிரான்ச் 3ல ஒரு கொஞ்ச நாள் மேனேஜரா இருந்தார். அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அவர் வந்து அந்த ஃபேக்டரிக்கு மேனேஜரா போய் இருந்தாரு. அப்புறம் கோவிந்தராஜன் ஒருத்தர் அவர் மேனேஜரா போட்டு இது மாதிரி அங்கிருந்து அப்புறம் எல்லாம் இந்த ப்ராப்ளம் வந்தோடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த இதுல 1967ல மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்த பிறகு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் வந்ததுனால லாக் அவுட் ஆயிடுச்சு. 1967ல லாக் அவுட் ஆயிடுச்சு. லாக் அவுட்டு ஓபன் பண்றாங்க. அது நவம்பர்ல தான் திரும்பியும் நிறைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு சம்பளம் எல்லாம் பின்னால வாங்கிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பேரு அவங்க பிரிவுப்பட்டவங்க எழுதி கொடுத்துட்டு போயிடலாம். எழுதி கொடுத்துட்டு போனா அவங்க பிஎஃப் நிறைய பே பண்ணாம இருந்தது, பிஎஃப் மட்டும் கட்டி பிஎஃப் வாங்கிக்கிறோம். கிராச்சுவிட்டி சம்பள பாக்கி எல்லாம் முள்ள கம்பெனி பொசிஷன் இம்ப்ரூவ் ஆனா கொடுங்க அப்படின்னு ஒரு விண்ணப்பம் அவங்க கொடுத்தாங்கன்னா அவங்க வாங்கிட்டு அப்புறம் அவங்களுக்கு முதல்ல அக்கௌண்ட் செட்டில் பண்ற மாதிரி எல்லாம் வந்தது. அந்த கணக்கெல்லாம் நான் வச்சுட்டு இருப்பேன் பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும். அப்புறம் அவங்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா இவ்வளவு அவங்களுக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சர்டிபிகேட் கொடுக்கும்போது அதுல ஏதோ ஒரு பார்ட் அவங்களுக்கு பே பண்ணுவாங்க. 500 ரூபா பாக்கி இருந்தா ஒரு 200 ரூபா 150 ரூபா கொடுப்பாங்க. இவ்வளவு கொடுத்துருக்குன்னு வந்தா அதை நான் டெபிட் பண்ணிட்டு மிச்ச கணக்கு வச்சுட்டு இருப்பேன். அப்படி பண்ற காரணம் வந்தது. இந்த சூழ்நிலையில அங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இது ரெஃபர் ஆச்சு. லாக் அவுட்னா இப்ப ரெஃபர் ஆகும் இல்லைங்களா. அந்த இதில் போய் அப்புறம் பாலசுப்ரமணிய நாயுடு தான் பண்ணும்போது மாதிரி ரொம்ப பைனான்சியல் கிரைஸ் இருக்கு, ஏதாச்சும் மாரட்டோரியம் கிராண்ட் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கேட்டு அப்புறம் ஒரு 10 லட்சம் ரூபா கம்பெனி கொடுத்தீங்கன்னா இருக்கிற இதுகளை ரிவைவ் பண்ணி திரும்பியும் கம்பெனி ஓரளவுக்கு நல்லா கொண்டு வர முடியும் அவரு கேட்டிருக்காரு. கேட்ட போது வந்து அங்க ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அப்புறம் சீஃப் மினிஸ்டர் யூனியன் லீடர்ஸ் இவங்க எல்லாம் உட்காந்து பேசும்போது இது மாதிரின்ட்டு கேட்கும்போது அங்க வந்து ஃபைனான்ஸ் செக்ரட்டரி மாதிரி 10 லட்சம் கொடுத்தா அந்த கம்பெனி ரிவைவ் ஆகும் நம்பிக்கை இல்லை, அது திரும்பி வீணா போயிடும், நஷ்டந்தே ஏற்படும் அப்படின்னு சொல்ல அப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் அண்ணாதுரை சிஎன்ஏன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூருக்கும் சென்னைக்கு பள்ளியரிசி திட்டம் போட்டிருக்காங்க. அதுல எவ்வளவு கவர்மெண்ட் லாஸ்? 5 கோடி ரூபாய் லாஸ். எதுக்காக போட்டோம்? ஜனங்களுக்கு நல்லது பண்றது தானே போட்டோம். 5 கோடி தாங்கிக்கிறோம் இல்லையா? அங்க ஒரு 2-3 குடும்பம் பிழைக்கிறதுக்காக 10 லட்சம் போனா பரவாயில்ல கிராண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்ட்டு கிராண்ட் பண்ணி அதுல வந்து இண்டஸ்ட்ரி போர்டு ரீகன்ஸ்டியூட் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரி செக்ரட்டரி ஒருத்தர் ஒரு மெம்பரு, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி ஒரு மெம்பரு, எல்ஐசியில் இருந்த ஒரு டைரக்டர், அப்புறம் வந்து கவர்மெண்ட் நாமினி ஒருத்தர் சுப்பிரமணியம் உண்டு. அவர் டிஐ சைக்கிள்ஸ்ல நல்லா இதெல்லாம் பார்த்துனாரு. அவர் வந்து பிடி ராஜனோட ஃபேமிலி. அவரை இங்க மேனேஜிங் டைரக்டரா போட்டு போர்டு ரீகான்ஸ்டியூட் பண்ணி போட்டாங்க.
அப்புறம் அவர் வந்து சார்ஜ் எடுத்தார். சரி சார்ஜ் எடுத்த போது அப்புறம் பாலசுப்ரமணியன் நாயுடு அதுல இருந்து ரிலீவ் ஆயிட்டாரு. சரி சரி நல்லா நடக்கணுங்கிறது எனக்கு வேணும் சரி. அப்படின்ட்டு அவரோட எய்ம் வந்து நம்ம ஆரம்பிச்ச கம்பெனி நல்லா நடக்கணுங்கிறது நான் இருக்கணுங்கிறது கிடையாது, நம்ம இருந்தாலும் இல்லாட்டியும் கம்பெனி நல்லா நல்லா நடக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறதா அவர் ரொம்ப அவ்வளவு பெருந்தன்மையா இருக்கணும். சரி அப்புறம் சரின்னு சுப்பிரமணியன் சார்ஜ் எடுத்தாரு. அதுக்கு பிறகு த்ரூ அவுட் இந்தியாவே கொஞ்சம் டெக்ஸ்டைல் இது சரி நல்லா Boom இம்ப்ரூவ் ஆச்சு, பூம் ஆச்சு. பூம் ஆகும்போது இந்த நிறைய மெஷின்ஸ் ஸ்டாக் இருந்தது. ஆமா இவர் என்ன பண்ணாருன்னா சரி அவரே ரவுண்ட் போய் மார்க்கெட்டிங் கேன்வாஸ் பண்ணார். சரிங்க. அது எம்டி சுப்பிரமணியம். ஆமாங்க. சரிங்க போய் கேன்வாஸ் பண்ணது எல்லாமே கவர்மெண்ட்ல மூவ் பண்ணி, கவர்மெண்ட்ல அவருக்கு செல்வாக்கு இருக்கு, ஆமா மூவ் பண்ணி கோஆபரேட்டிவ் மில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆமா அந்த கோஆபரேட்டிவ் ஸ்பின்னிங் மில்ஸ் பூராம த்ரூ அவுட் இந்தியா ம். எங்க மெஷின் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு ஆர்டர் வாங்கிட்டு வந்து சரி எல்லா மெஷினையும் சேல் பண்ணிட்டார். சரிங்க சேல் பண்ணி அதுக்கு பிறகு பூம் ஆனதுனால நிறைய சரி ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆக நல்ல லாபம் வந்தது. ம் ஒரு 2 வருஷத்துக்குள்ள கடன் எல்லாம் சரி நேரம் அடைச்சிட்டாங்க. சரி கடன் எல்லாம் நேரம் ஆயிடுச்சு. சரி மாரட்டோரியம் இதுவும் வேண்டியது இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி அந்த பீரியட்ல என்னன்னா கம்பெனி ஷேர்ஸை சரி இவரே பர்சனலா சரி நிறைய வாங்கினார். சரிங்க நிறைய வாங்கி ஷேர் அதிகமா இருக்கிறதுனால அடுத்து வந்து இவரே மேனேஜிங் டைரக்டரா ஆ. இருக்கிற இது ஆயிடுச்சு. சரி கம்பெனி நல்லா நடத்தினாரு. சரிங்க நல்லா நடத்தும்போது கொஞ்ச நாளாச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு இருக்கிற போது என்னாச்சுனாக்கா அவருக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் வந்து, சரிங்க ஹெல்த் ப்ராப்ளம் வந்தோடனே சரியா வந்து பார்க்க முடியல. சரி இந்த மெனி டைம் LMW நிறைய ஷேர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க, டெக்ஸ்டைல் ஷேர்ஸ் வாங்கிட்டே இருக்காங்க. சரிங்க அப்புறம் இவர் யோசனை பண்ணிட்டு சரி இவரோட ஷேர் பூரா LMW கொடுத்துட்டாரு சரிங்க நல்ல விலைக்கு. சரி கொடுத்தோடனே LMW மேஜர் ஷேர் ஆயிடுச்சு. மேட்ச் ஷேர் உடனே அவங்க டேக் ஓவர் ஆயிடுச்சு. சரி அப்புறம் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து இந்த கம்பெனியை சரி நடத்தினாங்க. சரி நடத்தும்போது அது நல்லா அப்பதான் வந்து இவர் விஜய் ஜெயராமன் வந்து மேனேஜிங் டைரக்டரா சரி இங்க வந்தார். சரி அவரும் நல்லா ஃபோர்த் ஆக்டிவ் தான். சரி ஓரளவு அவர் சொல்லும்போது கம்பெனியில அப்பத்துக்கு அப்போ இருக்கிற நிர்வாகத்தெல்லாம் கவனிக்கிறதுக்கு நீங்கெல்லாம் இருக்கீங்க, சரி 3 வருஷத்துக்கு பிறகு கம்பெனி எப்படி இருக்கணுங்கிற யோசனை பண்ணி சரி செய்யறதுதான் என் வேலை சரி அப்படின்னு சொல்லுவார். சரி ஆஃப்டர் 3 இயர்ஸ் கம்பெனி எப்படி இருக்கணுங்கிற இப்ப பிடிச்சே பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த இதுல அப்புறம் நல்ல ப்ராஃபிட் வந்துட்டு இருந்தது. வின் ஃபார்ம் போட்டாங்க ம். அங்க வந்து இப்போ கேத்தனூர். நீங்க அப்போ இது ஆரம்பிக்கும் போது நீங்க பிரான்ச்ல தான் இருக்கீங்க, ஹெட் ஆபீஸ் ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டானுங்க. சரிங்க. ஹெட் ஆஃபீஸுக்கு வந்தபோது LMW எடுத்தோன்னா நீங்க ஹெட் ஆபீஸ்க்கு வந்துட்டீங்களா இல்ல ஜெயராம் சார் இங்க வந்தோன்னா நீங்க இல்ல கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஹெட் ஆஃபீஸ்க்கு என்ன வந்தது. சரி அப்ப ஜெயராம் சார் இங்க வந்த போது சரி. இங்க ரவுண்ட்ஸ் வருவாரு. ஆ. ரவுண்ட்ஸ் வரும்போது மேனேஜர் கூட போவாரு. ம். அவரு இல்லைன்னா என்ன கூப்பிடுவாரு, நானும் கூட போவேன். போனா என்னென்ன பாயிண்ட்ஸ் இது மாதிரி ஆமா பண்ணுவோம். அது நான் பாத்துருக்கிறேன்னா அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு சாயங்காலம் ஒரு 3 மணி அல்லது ஆ, 4 ஆமாங்க. மணிக்கு அந்த பக்கம் சைடுல சவுத் சைடுல வந்து ஒரு ஸ்டெப்ஸ் ஸ்டேர்கேஸ் கீழே இறங்கும் மேல, அதுல கீழே இறங்கி வருவாரு. கீழே இறங்கி வரும்போது சண்முகம் சாரு யார் எல்லா மேனேஜர்ஸும் கூட வருவாங்க. அந்த ஞாபகம் நல்லா இருக்கு. வந்து ஒரு இடத்துல பாப்பாரு, அப்படி திரும்பி பாப்பாரு. அந்த இடத்துல எல்லாரும் பார்த்தோன்னா கூட நோட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா அங்க பார்த்தானா எங்கோ குப்பையோ ஏதோ கிடக்கும். அப்புறம் திருப்பி அப்படியே போவாரு, எதுவுமே பேச மாட்டாரு, சும்மா பாக்குறதோட சரி பார்த்துட்டே போயிட்டு இருப்பாரு. அப்புறம் அடுத்த நாளும் திருப்பி ரவுண்ட்ஸ் வருவாரு. கரெக்டா முதல் நாள் எங்க நின்னாரோ அதே இடத்துல திரும்பி பார்ப்பாரு. அங்க குப்பை இருந்தானா ஃபயர் பண்ணுவாரு, ஏன் பண்ணலன்னு, இல்லைன்னா பேசாம போயிடுவாரு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் அந்த சமயத்துல நான் 88ல ஜாயின் பண்ணும்போது அவரு இந்த நடைமுறை இருந்தது. அவரை பார்த்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. நான் நிறைய அவர்கிட்ட சரி அப்போ கூட நான் போவேங்க. ஏதாச்சும் நான் சொல்லுவாரு. நெக்ஸ்ட் வீக் ரவுண்ட் பண்ற போது அவர் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் செஞ்சு வச்சுப்போம். சரி அப்புறம் அந்த டைம்ல என்னாச்சுனாக்கா ஒரு ஒர்க்கோட செட்டில்மெண்ட் ஒன்று வந்தது. சரி வேஜ் இன்க்ரீஸ் இதெல்லாம் ஒர்க்கர்ஸ்க்கு ஆகி அப்போ வந்து இன்சென்டிவ் வந்து மற்ற இடத்துல இல்லாமல் இந்த கம்பெனியில் ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்சென்டிவ். சரி 8 ரேட்டுன்னு 9 செஞ்சாங்கன்னா சரி அந்த ஒரு பிடிக்கு இவங்க பேசிக் அண்ட் டிஏ சேலரி இருக்கு இல்லையா, ஆமா ப்ரொபோர்ஷனேட்
சம்பளம் சரி கொடுக்குற மாதிரி. சரி அது மாதிரி இருந்தது இன்சென்டிவ். அப்புறம் அந்த இதில் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வமாக செய்வாங்க. செய்வாங்க. நிறைய இன்சென்டிவ் செஞ்சு இதாக இருக்க வேலை நிறையா இருந்தால் நிறைய இன்சென்டிவ் செய்வாங்க. அப்படி இருந்துட்டு அந்த இன்சென்டிவ் பேஸ்டு ஒர்க் லோடு வந்தது. இவ்வளவு செஞ்சிருந்தா இத்தனை % ஒர்க் லோடு அப்படிங்கிற மாதிரி. 50% இன்சென்டிவ் செஞ்சிருந்தாங்கன்னா அதில் இத்தனை % ஒர்க் லோட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது பண்ணி சம்பளம் இன்க்ரீஸ் வந்தது. சரி அப்படி பண்ணாங்க டேஸில் பிரான்ச்சில் எல்லாமே. இங்கே பிரான்ச்சில் அந்த ரேட் ரிவிஷன் இதையே பண்ணி பண்ணுற பொறுப்பு எங்கிட்ட இருந்தது. சரி அப்போ அது மாதிரி பண்ணி என்ன இன்க்ரீஸ் ரேட்டுன்னு ஷெட்யூல் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க அதையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரி அதையே மானிட்டர் பண்ணுற மாதிரி எங்கிட்ட இருந்தது. சரி அப்போ வந்து எல்லாருமே ரேட்டுக்கு செய்யலைன்னா கூப்பிட்டு அவங்கள நான் சஜஸ்ட் பண்ணி கண்டிச்சு செய்ய வச்சுட்டு இருந்தேன். சரி அதில் வந்து ஒரு 3 பேர் மட்டும் ரேட்டுக்கு செய்யல, மீதியெல்லாம் செய்வாங்க. சரி மாசமானா எங்கிருந்து நாங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புவோம், சரிங்க எம்டிக்கு அனுப்புவோம். சரி அதில் வந்து என்னென்ன ஆக்ஷன் எடுத்தது என்ன, அதில் அப்புறம் ரேட்ஸ் எல்லாம் எவ்வளவு வச்சுருக்கு. அதில் இந்த 3 பேர் மட்டும் அச்சீவ் ஆகலை, மீதியெல்லாம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி இங்கேருந்து ஸ்டேட்மெண்ட் போகுது. அது ஒரு 6 மாதத்துக்குள்ள. அங்கே ஹெட் ஆஃபீஸில் அது மாதிரி இல்லை, ஒரு 500 ஆப்ரேஷனுக்கு மேலே செய்யாமல் இருக்கு. இந்த 3லையும் நான் யோசனை பண்ணிட்டு ஒரு ஆள் சிஐடிஐ லீடர், அதனால நல்லா சின்சியர் ஒர்க்கர் தான். ஷீட் பெண்டிங் மிஷின், ஷீட் பெண்ட் பண்ணுற வேலை அவருக்கு, ஷீட் மெட்டல் ஒர்க்கு. அப்புறம் அவரை கூப்பிட்டு, அவர் பேர் ரத்னசாமி. ஏன் ரத்னசாமி உங்களால் நம்ப முடிய மாட்டேங்குதுங்க, இப்படி கொட்டேன் இப்படி விளையுது, இப்படி கொட்டேன் இப்படி விளையுது, இதுக்கு மேலே செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னாரு. அப்புறம் சரி எனக்கு ஒரு யோசனை பட்டது, இது டைட் ஒர்க்கு, கொஞ்சம் லூஸாக இருக்கிற ஜாப் உங்க கூட போட்டு அந்த ஜாப் செய்கிற ஆளையும் உங்க கூட போட்டு 2 பேரும் ஒன்னா செஞ்சா அதில் இருக்கிற கொஞ்சம் இது டைம் இதில் சேவ் ஆகுது, இதில் செஞ்சு பண்ண நல்லா இதுங்க சார் செய்யலாங்க, அப்படி பண்ணி கொடுத்தீங்கன்னா செய்யறேன் அப்படின்னாரு. அப்புறம் உடனே அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சூப்பர்டென்ட் பழனிசாமின்னு ஒருத்தர், அப்புறம் கணபதி பண்ணு அங்கே டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், 2 பேரையும் கூப்பிட்டேன். இது மாதிரி இப்படி அவர்கிட்ட சொன்ன செய்யலாங்கிறாரு, நீங்க ஏதாச்சும் பண்ணி கொடுக்க முடியும், நல்லா இதுங்க பண்ணலான்ட்டு வேற ஒரு ஜாப் இதைய வெர்ஜ் பண்ணி 2 பேரையும் கூட போட்டாங்க. இவர் அச்சீவ் பண்ணிட்டார். அடுத்த வாரம் அனுப்பும்போது அவரையும் அச்சீவ் ஆயிடுச்சு, 2 பேர் தான் அச்சீவ் ஆகல. அந்த 2 பேர் யாருன்னாக்கா ஏஎஸ் மணி யூனியன்கார். அவங்க இந்த அக்ரிமெண்ட்டை அவங்க அக்செப்ட் பண்ணல, அதுதான் காரணம். ஒர்க் லோட் இன்க்ரீஸ் அக்செப்ட் பண்ணல, அதனால அவங்க 2 பேரும் அண்டர் ப்ரொடக்ஷன் தான் வந்தாங்க. அவர் பேர், ஒருத்தர் பேர் பழனியப்பன், அவர் கீர் பாக்ஸ் டைனிங் என்னமோ கீர் பாக்ஸ் வீல்ல அதை டேர்ன் பண்ற வேலை. இன்னொரு ஆள் வந்து ட்ரம் கிரைண்டிங் பண்ற வேலை, ஓஆர் சின்னசாமி. அவங்க 2 பேரும் அண்டர் ப்ரொடக்ஷன் ஆகுது. அவங்கள கூப்பிட்டு ஏன் இது மாதிரி நீங்களும் செய்யணும், இத்தனை பேர் செய்யறாங்க, முடியாதுன்னு எங்க தலைவரை வேண்டான்ட்டாரு, இந்த அக்ரிமெண்ட் எங்களுக்கு ஒத்து வராது. அந்த டைம்ல என்னாச்சுன்னா இந்த லேபர் லா ஜேர்னல்ஸ் எல்லாம் வருங்க, கோர்ட் லேபர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குங்களா, அந்த ஜேர்னல்ஸ் வரும். அந்த ஜேர்னல்ஸ் வந்தா அதை நான் நல்லா படிப்பேன். அதுல வந்து நோ ஒர்க் நோ பே அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. வேலை செய்யலைன்னா சம்பளம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட். அதை வந்து நான் எங்க சீனியர் கிட்ட ஹெட் ஆஃபீஸ்ல காட்டி இது மாதிரி இருக்கு, அந்த அடிப்படையில் இவங்களுக்கு சம்பளம் பிடிச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். பிடிச்சிடலாம். நாங்கள் லீகல் ஒப்பீனியனையும் எங்க லீகல் அட்வைசர் இருக்காரு, அவங்க என்சிஆர் லீகல், ஆமாங்க, அவர்கிட்ட கேட்டு சரியா அது மாதிரி பிடிச்சிடலாம் நாங்க. சரி, உடனே வந்து அடுத்த மாசத்துல இருந்து பேரோல்ல அவங்களுக்கு இந்த இன்க்ரீஸ்டு வேஜஸ் போடாம என்ன அவங்க ப்ரொடக்ஷன் கொடுத்தாங்களோ அதுக்கு உண்டான சம்பளம் மட்டும் போட்டு சம்பளம் கொடுக்குறாரு. அந்த 2 பேரும் அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. கோர்ட்டுக்கு போய், அதாவது பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட்ல சம்பளம் பிடிக்க கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்கு, அந்த படிக்க அவங்க போறாங்க. நான் வந்து நோ ஒர்க் நோ வேஜஸ்ங்கிற அடிப்படையில சம்பளம் முடிச்சிருக்கோம் வாங்க போறோம். இந்த அக்ரிமெண்ட் போடும்போது எல்லாருமே இந்த ரிவைஸ் ரேட்டுக்கு செஞ்சாதான் இந்த சம்பளத்துக்கு தகுதி உள்ளவங்கிற ஒரு வார்த்தையும் இருக்கு. அதை வச்சு அக்ரிமெண்ட் போடுறோம்.
அப்புறம் அதை வச்சு நாங்கள் பிடிக்கிறோம். அப்புறம் லேபர் கோர்ட்டுக்கு போயிடுச்சு. போனோடனே சம்மன் வந்தது. நான் கோர்ட்டுக்கு போய் நான் தான் விட்னஸ் கொடுக்கணும். சரி இவங்க செஞ்ச ஜாப் கார்டு இதெல்லாம் எடுத்து போய் அந்த அக்ரிமெண்ட்டோட காப்பிங்க லேபர் கோர்ட் சரி இதில் ஜட்ஜிகிட்ட காட்டி இதையும் பண்ணி நான் பொட்டி ஏறி சாட்சி சொல்கிறேன். இது மாதிரி என்ன காரணம், இதனால தான். அப்புறம் அதையெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ஜட்ஜ்மெண்ட்டு எங்களுக்கு ஃபேவராக வந்தது. சரி ஃபேவராக வந்தோடனே அவங்களுக்கு சம்பளம் இனி பழையபடி சம்பளம் வேலை செஞ்சால் தான் கொடுக்கலன்னு. சரி அப்புறம் அவங்க 2 பேரும் சரி நம்ம இதாகி போச்சுன்ட்டு வேலையிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு கிராச்சுவிட்டி வாங்கிட்டு போயிட்டாங்க. அது மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த இதில் கணபதியில் கொஞ்சம் ரேட்டுக்கு அச்சீவ் பண்ணாததெல்லாம் இருக்குது. சரி அப்புறம் என்னையே ஒரு நாள் பை சர்ப்ரைஸ் கணபதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. சரி அந்த சமயத்துல உங்களுக்கு கணபதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. என்ன காரணத்தினால பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. சரி சரின்ட்டு அங்கே போனோடனே எனக்கு வேஜஸ் அண்ட் டைம் ஆஃபீஸ் 2 என்னை பார்க்கறதாக போட்டாங்க. சரி சரின்ட்டு நான் போய் சார்ஜ் எடுத்துட்டேன். சரி அப்போது வேலைக்கு இங்கேருந்து திரும்பி அங்கே போகணுமே, போகாமல் விட்ட என்ன நின்றுக்கலாமான்ட்டு யோசனை பண்ணணுண்டு. சரி ஒரு வாரம் 10 நாள் பார்க்கலாம் அப்படின்ட்டு என் ஃப்ரெண்டு புருஷோத்தமன் வந்தார். சரி போய் கொஞ்ச நாள் பாருங்க, சரியில்லைன்னு நின்றுக்குதான் இப்போ நாம் 2 பேர் ஏதோ ஒரு தொழில் பண்ணலாம் சரி அப்படின்னாரு. சரின்ட்டு போனோம். ஒரு வாரம் ஆச்சு. அப்போது எம்டி வந்து ஜெயராம் நாயுடு வந்து இங்கே வந்திருக்காரு. சரி ஒரு நாள் ரவுண்ட் போகிறதுக்கு வந்துட்டு அன்னைக்குங்கிற போது மேனேஜர் இல்லை. சரி ஒன்று என்னை கூப்பிட்டுருக்காரு, நான் இல்லை. சரி அப்புறம் என்ற இடத்துக்கு ஒருத்தர் போட்டிருக்காங்க, அவரை கூப்பிடல. அவர் சரி எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்த ஒருத்தர் போய் இது மாதிரி அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அப்படியா அப்படின்ட்டு இவர் ரவுண்ட் போயிட்டு 6 கூட ஒன்றும் பேசாமல் போயிட்டார். உடனே இவர் எனக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தார். ஃபோன் பண்ணார். சார் உங்களை கேட்டார், அங்கே ட்ரான்ஸ்ஃபர்னு சொன்னேன், அவருக்கு உடனே முகம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியா அப்படின்ட்டு யாரும் கூட ஒன்றும் பேசல, ரவுண்ட் போயிட்டாரு. அப்போ அவருக்கு தெரியாமல் உங்களை மாற்றிட்டாங்க போடுறதுக்கு அப்படின்னு சொன்னார். அப்படியா, அப்போதான் எனக்கும் சரி அது மாதிரி. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. 9:15 இருக்கு. போனோடனே உங்களை இங்கே மாற்றிட்டாங்களா, என்ன வேலை கொடுத்துருக்காங்கன்னு இது மாதிரின்னு. அப்படியா, அங்கே எல்லாம் நல்லா தான் பண்ணிட்டுருந்தீங்க. ஆமாங்க சார்ண்ணே. ஆமாம் நானும் பார்க்குறேண்ணே, எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. உங்களுக்கு வேண்டாம் யாராச்சும் இங்கே இருக்காங்களோ? அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு வேலை தான் முக்கியம், அவரை பற்றி நான் நினைக்க மாட்டேன். சரி பாருங்க, ஏதாச்சும் அவசரப்பட்டு முடிவு எடுத்துடாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. சரின்ட்டு அப்புறம் போய் என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோடனே ஒரு 6 மாதம் கழித்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்னையும் என் பாஸ் 2 பேரையும் ஒன்றா கூப்பிட்டாரு. பார்த்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு இது அவர் அனுப்பின பேப்பரில் பார்த்துட்டு அதில் இருக்கிற மிஸ்டேக் இருக்கு பார்த்துட்டு, ஏப்பா கவனிக்கலையான்னு கேட்டார். அப்புறம் அவர் ஏதோ பதில் சொல்ல, அப்புறம் ஆர்ச்சன் தெரியுமா, தெரியுன்னாரு. என்னங்க சார்ண்ணே காட்டினாரு. எனக்கு தெரியாது, தெரியலைங்கண்ணே. சரி, இனிமேல் உன் டிபார்ட்மெண்ட் இருந்து என்ன பேப்பர் வந்தாலும் இட் ஷுட் பி சைன் பை ஆர்ச்சன் அப்படின்ட்டாரு. உடனே நான் வந்து அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் பொறுப்பு அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ என்னைய சீனியர் ஆஃபீஸர்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் 1 வருஷம் கழித்து எல்லாருக்கும் இன்க்ரிமெண்ட்ஸ் போடும்போது என்னை அசிஸ்டன்ட் மேனேஜர்னு பண்ணி இன்க்ரிமெண்ட் போட்டாங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐஆர் அப்படின்னு போட்டு, அப்போ வந்து எல்லாருக்கும் போட்டது 400 ரூபா, 500 ரூபா, 600 ரூபா இப்படி. எனக்கு போட்டது 1600 ரூபா. ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த ஆர்டர் வாங்கிட்டு நான் அவர்கிட்ட போனேன். போய் எனக்கு தானே ஹையஸ்ட் இன்க்ரிமெண்ட் போட்டிருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்ல வந்தேன். அப்புறம் நோ தேங்க்ஸ், யூ டிசர்வ் சம்திங் மோர் தேன் திஸ் அப்படின்னாரு.
ஆனா எங்க கூட இருந்தவங்க எல்லாம் என்னை விட அதிகமா வாங்கிட்டு இருந்தாங்க, அதனால அப்படின்னு சொன்னார். அடுத்த வருஷம் போடும்போது அதே மாதிரி மேக்ஸிமம் இன்க்ரிமெண்ட் போட்டு அவங்களுக்கு விட என்னைய ஒருபடி மேல வச்ச மாதிரி பண்ணாரு. அப்போ எனக்கு மேல இருந்தது ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆகும்போது என்னை மேனேஜர் ஐயாருன்னு போட்டாங்க. ஐயாருன்னு போடும்போது நான் அப்போ போனதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, வெளியிருந்து யாராச்சும் இங்க வந்து போஸ்ட் போடுவாங்கன்னு பேசிட்டாங்க. சரி இருக்கலாம், மேனேஜ்மெண்ட் எப்படின்னு எனக்குன்னு தெரியல அப்படின்ட்டு இதாகி அப்புறம் மேனேஜர் ஐயாருன்னு எனக்கு ஆர்டர் போட்டு கொடுத்தாரு. அதை வாங்கிட்டு நான் ஈஸ்வரன் சார் தான் எனக்கு மேல இருந்தார். அவர் ரிட்டையர் ஆனோடனே என்னை அந்த இடத்துக்கு போட்டு அப்போ நான் அதை கொண்டு போய் காட்டி, சார் வேற யாரையோ போடுறதாக இல்லாமல் பேசிட்டாங்க, ஆனால் என்ன போட்டிருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அப்புறம் அவர் உடனே why should I search somebody else from outside, there is a competent person is here அப்படின்னாரு. அப்புறம் சரி மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அப்படின்ட்டு சரின்ட்டு வந்து அந்த பார்த்தேங்க. அடுத்த வருஷம் சீனியர் மேனேஜர் ஐயாருன்னு பண்ணார். பண்ணிட்டு அப்புறம் அவர் வந்து அவரோட ஃபேக்டரியை பார்க்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாரு. ஒரு நாள் கூப்பிட்டு இது மாதிரி நான் வந்து நம்ம கம்பெனியை பார்க்கணும்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனி கொஞ்சம் நிறைய டெவலப் பண்ணணும், அதுக்கு முன்னாடி என்னையும் கொஞ்சம் அங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு என்னைய சால்வ் பண்ணுறதுக்கு அனுப்புனாரு. அங்கே போய் எல்லாம் நான் பார்த்து அதெல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தேன். லேபர் ப்ராப்ளம் வந்து எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்தேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்புறம் அதே நான் கூப்பிட்டு இது மாதிரி 14 வருஷம் LMW எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்து டெவலப் பண்ணேன். இப்போ டெக்ஸ்டைல் MD இருந்து 14 வருஷம் இங்கேயும் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு கம்பெனி நல்லா இருக்கு, அதுக்கு அங்கே போகிறேன். இப்போ இவர் இது சொல்லும்போது அவர் ஜெயராம் சாரோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னா, நாங்கள் அப்போ வந்து ஜேஆர்னு ஒரு மெஷின் CNC மெஷின் வாங்கியிருந்தாங்க. அதில் வந்து அது இப்போ தான் டெக்ஸ்டைல்லே ரொம்ப காஸ்ட்லியான மெஷின் வந்து அதுதான் ஃபர்ஸ்ட் வாங்கின மெஷின், பெரிய காஸ்ட்லியான மெஷின். அப்போ வந்து டெய்லி வந்து 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் காலையில், இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் நாங்கள் ரிப்போர்ட் எழுதி கொடுக்கணுங்க. 3 பேர், நான் கணேஷ்னு ஒருத்தர் இருந்தார், கிருஷ்ணன் ஒரு சுப்புராஜ், 3 பேர் இருந்தால் அப்புறம் நான் இருந்தேங்க. அப்போது 8 to 9 இது மாதிரி எழுதிட்டே வருவேன், என்னென்ன ப்ரொடக்ஷன் ஆச்சு என்ன ஏதுன்ட்டு. அதில் ஒரு 10 நிமிஷம் பிரேக் ஆச்சு, பிரேக் டவுன் அப்படின்னு போட்டிருந்தாலும் இது மாதிரி பாட்டுட்டே வருவார். டெய்லி ரிப்போர்ட் டெய்லி காலையில் போயிடணும், நேற்று ரிப்போர்ட் இன்னைக்கு போயிடணும். போனால் அந்த 10 நிமிஷம் ஆனாலும் சரி 1 நிமிஷம் ஆனாலும் சரி அதில் வந்து அவர் ஏன் 10 நிமிஷம் மெஷின் நின்றுது, அப்போ ஒரு இத்தனை ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், அப்போ நம்ம இந்த 1 நிமிஷத்துக்கு வந்து நமக்கு இவ்வளோ காசு ஆகுது. ஸோ 10 நிமிஷம் நின்றுனா 600 ரூபா அப்போ நிமிஷத்துக்கு என்னமோ கால்குலேட் பண்ணியிருந்தாரு. 10 நிமிஷம் நின்னா 6000 ரூபா நமக்கு லாஸ் தானே, அப்போ ஏன் அந்த 10 நிமிஷம் விட்டீங்க, அதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்பார். குறி போட்டு அனுப்பிச்சி விடுவார். அதுக்கு இந்த மாதிரி காரணம் ஏதாச்சும் சொன்னோன்னா அதையே ரெக்டிஃபை பண்றதுக்கு என்ன வழியோ அடுத்த நாளுக்கு அதை கரெக்ட் பண்ணிடணுங்க. அடுத்த நாள் அந்த 10 நிமிஷம் இங்கே நிற்க கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு மெஷினை எப்படி யூட்டிலைஸ் பண்றது ஒரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவர் மூலியமா நான் ரொம்ப தெரிஞ்சுக்கிறேன். இருக்குது அதுல அப்புறம் எப்படின்னு சொன்னாரு. அப்புறம் நீங்க வந்து நெக்ஸ்ட் இயர் ரிட்டையர் ஆவீங்க, ரிட்டையர் ஆன பிறகு உங்களை கண்டினியூ பண்ண சொல்லுவாங்க, ரெஃப்யூஸ் பண்ணாம கண்டினியூ பண்ணுங்க. எனக்கு பதிலாக ராவன் ஒருத்தர் வருவார், அவர் தான் அப்பாரு திரும்பவும் கண்டினியூ பண்ண சொன்னா ரெஃப்யூஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொன்னார். சரிங்க சார்னு சொன்னேன். அப்புறம் ராவு கேசவச்சந்திர ராவ் அவர் வந்தார். அவர் வந்து டெக்னிக்கலி அவ்வளவு தெரியாது, இப்போ டெக்ஸ்டைல் மில்லில் அவருக்கு அனுபவம் உண்டு, மில்லில் அனுபவம் உண்டு. அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பண்ணுவார், அவர் எல்லாத்துக்கும் நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அந்த இதில் இதாக இருக்கு. இல்லை அது அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப நல்லா பக்காவாக பண்ணுவாருங்க. ஏன்னா எனக்கு அது தெரியும், நான் பர்சனலாக அவர்கிட்ட அனுபவிச்சிருக்கேன். அவர் என்னை கூப்பிட்டு 2-3 இதெல்லாம் இன்சிடென்ட் எல்லாம் கேட்பார், உள்ள என்ன இது அதுன்னு சொல்லிட்டு. அப்போ அது எல்லாமே கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு டைரக்டா. புடைசனாருக்கு என்ன வழியோ அது வந்து லேட் ஆகும், புடைசனாருக்கு என்ன வழியோ அதை பண்ணி கொடுத்துட்றாரு. அது மாதிரிங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. நான் ஒரு சின்னது சொல்லணும்னா,
ஒரு நாள் என்னை கூப்பிட்டாரு. சரி என்னப்பா உங்க எம்டி என்னைய ஜெயராம் நாயக்கர் உங்க எம்டின்னு தான் சொல்லுவாரு. சரிங்க உங்க எம்டி உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா சரி அப்படின்னாரு. சரி தெரியலைங்க சார். அதாவது ஒரு 5-6 டிபார்ட்மெண்ட் ஹெட்ஸை பத்தி சரி. அவரோட ஒப்பீனியன் என்னன்ட்டு சரி நெக்ஸ்ட் வந்தவருக்கு கொடுத்து பெரியவங்களுக்காக போயிருக்காரு. சரி நான் சொல்லட்டுமா? சரி சொல்லுங்க சார். சரி உங்களை பத்தி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா? சரி சொல்லுங்க சார். He is the only man சரி who questions MD சரி if MD commits a mistake. சரி அப்படின்னு எழுதி கொடுத்துருக்காரு சரி அப்படின்னாரு. ஐயோ சரியப்பா, என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஒத்துக்கிறப்பா சரி அப்படின்னாரு. சரி சரிங்க சார். அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை தான், சரி நம்பிக்கை தான். இந்த சூழ்நிலை இன்னொரு 2 இது என்னன்னா, அப்போ ஜெயராம் நாயக்கர் இருக்கும்போதே ஒரு தடவை இந்த கேட் மீட்டிங் போடுவாங்க. சரி கேட் மீட்டிங் போடும்போது அங்கே விஜேல இந்த குமாரசாமி நக்சலைட் யூனியன் தான் அங்கே ப்ராப்ளம் பண்ணி அதையே சால்வ் பண்ணத்த என்னை அங்கே போக சொன்னார். அங்கே போய் நான் ஓரளவுக்கு அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வந்தேன். அந்த இதில் அந்த குமாரசாமி வந்து கேட் மீட்டிங் போடுறாரு. சரி இங்கே நலமதியில் கேட் மீட்டிங் போடுறாரு. கேட் மீட்டிங் போட்டு அவர் பேசிட்டு வர சரி அவர் ஒன்று என்ன இதில் பண்ணாரோ தெரியல. இங்கே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் சரி ஒரு ஆள் இருக்கிறான், சரி அங்கே விஜேல எல்லாம் பண்ணிட்டு வந்தான். சரி இங்கே வந்து மேனேஜ்மெண்ட்டை ம் பிரெயின் வாஷ் பண்ணி சரி பண்ணுறதே அவன்தான். சரி அவன் இருந்தால் தொழிற்சங்கத்தை வளர்த்தாலும் கூட மாட்டான் சரி அப்படின்ட்டு என்னைய கேட் மீட்டிங்கில் மீட்டிங்ல. திட்ட ஆரம்பிச்சார். சரி உடனே அங்கே பல கூட்டம் இருக்க ஆமா ஒரு எந்திரிச்சு ஒவ்வொருத்தரா ஒரு ஆளை எந்திரிச்சு, நீ மேனேஜ்மெண்ட்டை என்ன வேணாலும் திட்டு, தனிப்பட்ட ஆளை எப்படி திட்டலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்க. சரி உடனே கூட்டத்தில் இருக்கிறவங்க 10 பேர் 15 பேர் அப்படி எந்திரிச்சு, நீ அவமாரி திட்டினா சரியில்லைன்னு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. சரி அதாவது ஒர்க்கர்ஸ் என் கூட ரொம்ப நல்லா பழகுவாங்க. அவங்களுக்கு எதானாலும் நான் செஞ்சுட்டு இருப்பேன். சரிங்க அந்த இதில் அந்த ஆள் மீட்டிங் உடனே முடிச்சுட்டு போனோம்னா அப்புறம் வரவே இல்லை. சரி அந்த யூனியனு கொஞ்சம் பேர் இருந்தாலும் அப்படியே போச்சு. அந்த மாதிரி அது ஒரு இன்ஸ்டன்ட். இந்த ஜெயராம் சார் இருக்கும்போது நம்ம அந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கு எல்லாம் வந்து மாரத்தானு சைக்கிள் ரேஸ் நிறைய இதோட ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்தினாங்க. நாங்களும் ஓடி இருக்கோம், அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். இன்னும் அவர் சைன் பண்ணது, நீங்க சைன் பண்ணது எல்லாமே இருக்கு. அது ஒரு பொக்கிஷம் மாதிரி நாங்க வச்சிருக்கோம். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அப்போ வந்து ஆயுத பூஜைனாக்கா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆயுத பூஜை கமிட்டியில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் வந்து பர்ச்சேஸ் கமிட்டி, டெக்கரேஷன் கமிட்டி, சூப்பர்விஷன் கமிட்டி அப்படின்னு 3 கமிட்டி. அந்த 3 கமிட்டியும் பெரும்பாலும் பர்சனல் டிபார்ட்மெண்ட்டு தான் அந்த 3ஐயும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அது மாதிரி பண்ணுவோம். அதில் வந்து பூஜைக்கு இவ்வளவு அமௌண்ட் அப்படின்ட்டு நாம் எழுதி இவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு பண்ணுவோம். எல்லாம் அது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு என்னென்ன வேணும்னு கேட்போம், கொடுப்பாங்க. நாங்க இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளவு தேங்காய் வேணும், இவ்வளவு இது அப்படின்னு பர்ச்சேஸ் பண்ணி எழுதி கொடுத்துருவோம். அது எல்லாத்துக்கும் அவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுப்போம். அந்த மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாம் முடியும் வரும் பொது பூஜை ஒரு இடத்துல இருக்கு. அந்த பொது பூஜையில நீ எல்லாம் வச்சு கும்பிடும் போது அப்போ எம்டி எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு வந்து அந்த பொது பூஜையில கலந்துட்டு அங்க ஏதாவது 2 வார்த்தை பேசுவார். அப்புறம் இன்னொன்னு அதுல இப்போ நீங்க சொன்னதுக்கு பின்னால்தான் நான் வருது, அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி சாமி வச்சு எல்லாம் பண்ணுவாங்க. அதுல பிரைஸ் வேற கொடுப்பாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் வந்து பெஸ்டா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரைஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நல்லா, அதனால போட்டி ஓட்டுட்டு எல்லாம் டிபார்ட்மெண்ட் இது பண்ணணும் அது பண்ணணும்ட்டு அவ்வளவு நல்லா செலிப்ரேஷன் வந்து அவ்வளவு நல்லா இருந்தது. முன்னத்து நாள் வந்து ஆயுத பூஜைக்கு முன்னத்த நாள் ப்ரொடக்ஷன் பத்தி ஒண்ணும் இல்லை. எல்லாம் மெஷினை சுத்தமா கிளீன் பண்ணி டிபார்ட்மெண்ட் எல்லாம் கிளீன் பண்ணி நீட்டா வச்சிருக்கணும். ஒரு நாள் எல்லா ஒர்க்கர்ஸுக்கும் அதுதான் வேலை. அன்னைக்கு அவங்க வந்து ப்ரொடக்ஷனை கொடுக்க வேண்டியதில்லை, எல்லாம் கிளீனிங் போட்டா போதும். அப்படிதான் வேலை. எல்லாம் கம்பெனி நல்லா நீட்டா பண்ணி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அப்படிதான் இருக்குங்க. எல்லாம் வாழைக்கண்ணு வாங்கிட்டு போய் கட்டி
பார்த்தா ஒவ்வொரு இடத்துலையும் படம் வச்சு ரொம்ப அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இங்கே முடிச்சுட்டு அப்போ பிரான்ச்சுக்கு வருவார். பிரான்ச்லேயும் அது மாதிரி பண்ணுவோம், அங்கே வந்து பண்ணுவார். அப்போ நான் இங்கே வந்த பிறகு அந்த இது ஆமாங்க. டெக்ஸ்டூல்ல ஜெயராம் நாயக்கர் இருக்கும்போது வந்துதான் அந்த ஹவுஸ் கீப்பிங்கிறத டெவலப் ஆச்சு. அது வரைக்கும் நான் சிஎன்சில இருந்து அசம்பிளிக்கு போயிருக்கும் போது ஹவுஸ் கீப்பிங்கே அங்கே சுத்தமா இல்லாமையே தான் இருந்தது. ஏன்னா அவங்க பழைய காலத்து ஆளுங்கிறதுனால அவங்க அதை ஒரு கல்ச்சர்ல வந்துட்டாங்க. அப்புறம் இவர் வந்ததுக்கு மேலதான் சொல்லி சொல்லி அதை அப்படியே ஹவுஸ் கீப்பிங் பண்ணணும்னு சொல்லி ரெடி பண்ணி நல்லா ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வந்தாரு. அது அதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க. அப்போ வந்து 5S பண்ணாங்க, ஜாப்பனீஸ் சிஸ்டம். அது கண்ணை மூடிட்டு ஒரு இடத்துல கை வச்சாலும் நாம என்ன பொருள் வேணுங்கிறோமோ அது இருக்கணும். அது பேர் தான் 5S. நீட்டா இருக்கணும். எந்தெந்த மெட்டீரியல் எங்கெங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். அந்த மாதிரி அது 5Sல தான் நாம சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். ஆமாங்க. அது கிளாஸும் கூட பர்சனல் டிபார்ட்மெண்ட்ல எடுப்பாங்க. தேவராஜ் சார் வெளியிருந்து ஆளுங்க வருவாங்க. அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் எத்தனை ஸ்டாஃப் இருக்காங்களோ அத்தனை ஸ்டாஃப் 30 பேரா ஒரு பேட்சா ஒரு கோர்ஸ் மாதிரி அது ரெகுலரா எல்லாத்துக்கும் ஒரு ட்ரைனிங் பண்ணி கொடுத்துட்டு அது நான் அவங்க அது மாதிரி எல்லாம் ரொம்ப இப்போ கம்பெனியே ஒரு ஷேப் வந்தது. அப்போ வந்து வந்து ஏசி ஷீட்டு ட்ரெஸ் போட்டு தான் அசம்பிளி பில்டிங் இருந்துச்சு. அதை ஆர்சியை பண்ணணுன்ட்டு இது பண்ணி அதை எல்லாம் டெமாலிஷ் பண்ணிட்டு ஆர்சி போட்டாங்க. அப்போ அதோட சேர்ந்த மாதிரி வர சைக்கிள் ஷெட் இதில் இருந்தது. சைக்கிள் ஷெட்டையும் அதோட டெமாலிஷ் பண்ணிட்டு அப்புறம் இது மாதிரி அதையும் எல்லாம் ஆர்சி போட்டு தான் அங்கே நிறுத்துற மாதிரி இருந்தது. கண்டெய்னர் சைக்கிள் ஷெட்டு இதெல்லாம். அந்த சைக்கிள் ஷெட்டு வந்து கம்பெனிக்கு வடவரத்தில் கொஞ்சம் காலி இடம் இருந்தது, வேற ஒருத்தர். அதை லீஸ்க்கு மாதிரி பிடிச்சி அங்கே ஒரு மட்டசாலை மாதிரி போட்டு தான் சைக்கிள்களாக அங்கே நிறுத்தணும். டே ஷிஃப்ட்டுக்கு ஏறத்தாலும் ஒரு 1000 சைக்கிள் வரைக்கும் வரும். நீங்கள் 1000 சைக்கிள் வரும். 20-25 பேர் மோட்டர் சைக்கிள் வர்றவங்களும் அங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். ஒர்க்கர்ஸ் ஸ்டாஃப் எல்லாம் இங்கே முன்னால் மெயின் கேட்டு விட்டு வச்சுக்குவாங்க. ஒர்க்கர்ஸ் எல்லாம் அங்கே வச்சுட்டு உள்ளே போவாங்க. வடவரத்து கேட்டு தான் என்ட்ரு ஆகிருக்கு. அப்போது ஒரு நாள் என்னங்கன்னா மத்தியானம் வெயில் நேரம் ஆயிடுச்சு. வடவரை ஏதோ ஒரு குப்போலா போட்டோ இது இருக்கு. அதுலேருந்து ஏதோ ஒரு கங்கு வந்து இந்த இதில் பட்டு தீ பிடிச்சிச்சு. தீ பிடிச்சி எல்லாம் மட்டசாலையாச்சுங்களா, மடமடமான தீ பரவிடுச்சு. உடனே செக்யூரிட்டி இருந்து எனக்கு என்ற கங்கு கூப்பிட்றாங்க. நான் ஓடுறேன், ஃபயர் சர்வீஸ்க்கு போன மாட்டோம். ஃபயர் சர்வீஸ் உடனே வந்தது. வந்து எல்லாம் புட் அவுட் பண்ணுறதுக்குள்ள நிறைய அந்த பந்தல் பூரா வெந்து போச்சு. அந்த பந்தல் கட்டிட்டு இருந்த சைக்கிள் பாதிக்கு மேலே டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாம் அந்த ஜூடு கீழே விழுந்து அந்த சைக்கிள் பாதிக்கு மேலே அது வெந்து போச்சு. மோட்டர் சைக்கிள் ஒரு ஓரத்தில் வச்சுருந்தது, அதுலேயும் நிறைய பார்ட்டி டேமேஜ். இது மாதிரி நிறைய ஒரு 20-25 வண்டி கிட்ட அது மாதிரி ஆயிடுச்சு. அப்போ நான் போய் எல்லாம் தீயெல்லாம் அணைச்ச பின்னாடி அப்புறம் வர்றேன். வந்து எம்டி பார்க்குறேன். அவர் வந்து ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்கன்னாரு. ஆமாங்க சார் இப்படி ஆயிடுச்சுன்னு. சரி நடந்தாச்சு, இனி என்ன பண்ணுறது, ஒன்று பண்ணுங்க, இதனால யார் யார் பாதிக்கப்பட்டாங்களோ பாதிக்கப்பட்டவங்களுக்கு பூரா அதை கம்பெனி ஏற்றுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுங்க. என்ன டேமேஜ் ஆச்சு பார்த்து எல்லாம் புது சைக்கிள் வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னாரு. அப்புறம் சரின்ட்டு யூனியன் லீடர்லாம் மத்தியானம் வந்தாங்க. அவங்கள்ட்ட இது மாதிரின்னு சொன்னேன். சரிங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னாங்க. அப்போ சைக்கிள்ஸ் எல்லாம் டோக்கன் கொடுத்துட்டா சைக்கிள் வச்சு போவாங்க. டோக்கன் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி அதனால அந்த டோக்கன் கொடுத்து எடுக்க முடியாத பூரா டேமேஜ் ஆகிடுன்னு அர்த்தம். அப்புறம் அவங்களுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி 600 சைக்கிள் கிட்ட வந்தது. அதையே புது சைக்கிள் ஆர்டர் பண்ணி எல்லாம் இந்த ஹெர்க்லஸ் புது வண்டி 900 ரூபா நினைக்கிறேன். ரேட் நிறைய வேறு வந்து லம்ப் எடுக்கிறதுனால திரும்பி கொஞ்சம் விலை குறைச்சி 900 ரூபா மேலே நம்ம வாங்கிச்சுங்க. அப்போ ஏறத்தாலும் ஒரு 6 லட்சம் ரூபா நம்ம ஆச்சு.
அது எல்லாருக்கும் புது சைக்கிள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டோம். எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த மோட்டர் சைக்கிள்காரரு அதையும் ஒரு மெக்கானிக் கூப்பிட்டு எவ்வளவு டேமேஜ் ஆயிருக்குன்னு எஸ்டிமேட் எடுத்தோம். அது ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் ரூபாய், 1,60,000 எனக்கு ஞாபகங்க. இது எடுத்துட்டு அப்புறம் நான் எம்டிக்கு ஒரு நோட் எழுதினேன். இது மாதிரி வந்து இவ்வளவு டேமேஜ் ஆனதில் மோட்டர் சைக்கிள் இப்படி அதுக்கு எஸ்டிமேட் பண்ணும்போது இவ்வளவு வருது, அதை நாம் காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்ட்டு எழுதினேன். அது வந்து டெக்னிக்கல் டைரக்டர் சண்முகம் இருந்தார். அவர் மூலமாக தான் நான் எதனால எம்டிக்கு நோட் த்ரூ டிடின்னு தான் போடுது. அவர் சைன் பண்ணி அனுப்புனாரு. அங்கே போச்சு. அவர் அதை பார்த்துட்டு அவர் கோட் போட்டு all these vehicles should have been insured. Why should I pay for the damage? அப்படின்ட்டு எழுதி திருப்பி அனுப்பி. அப்புறம் அது டிடி கிட்ட போச்சு. அவர் என்ன கூப்பிட்டாரு, என்ன எம்டி இப்படி எழுதிட்டாருன்னாரு. சரின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வந்த பிறகு இவங்க வந்து டெய்லி என்ன பண்ணுறதுன்னு என்ன கேட்குறாங்க. எம்டி கூட பேசணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு வாரம் ஆயிடுச்சுங்க. ஒரு வாரம் ஆன பிறகு இப்போ எம்டிக்கிட்ட 2-3 சப்ஜெக்ட் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு போகிறேன். போகிறபோது இந்த பேப்பரையும் கையில் எடுத்துகிட்டு போகிறேன். போனபோது அதுகளெல்லாம் பேசிட்டு அவர் இது மாதிரி பண்ணுங்கன்னாரு. சரின்ட்டு எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் திரும்பி கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டார். சார் இது ஒன்று இருக்குங்கன்னு. ஏன் அதில் என்ன அப்படின்னாரு. இது மாதிரி நீங்கள் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், இன்சூர் பண்ணியிருக்கணும்ல. ஆமாங்க. அப்புறம் இதுக்கு நாம கம்பெனி எடுத்து கொடுக்கணும். ஆமாங்க சார், நீங்கள் கேட்குற கரெக்ட் தானுங்க. ஆனால் நம்ம நாட்டில் அது கொஞ்சம் இது மாதிரி இல்லை. புது வண்டி ஒன்று வாங்கினா 1 வருஷம் இன்சூர் பண்ணி கொடுப்பாங்க. 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிறத 6 வண்டி வாங்கினாங்களோ அவர் ரெனியூ பண்ணிக்கணும். அது ப்ராக்டிஸ் நம்ம மக்கள்கிட்ட இல்லைங்க. அதே நம்ம தொழிலாளிகிட்ட அந்த மாதிரி தான் இருக்கு. 1 வருஷத்துக்குள்ள இருந்த வண்டிகளுக்கு அவங்க இன்சூரன்ஸ்ல வாங்கிக்கலாம். அதுக்கு மேல இருந்ததுக்கு இன்சூரன்ஸ்ல அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ரெனியூ பண்ணிருக்க மாட்டாங்க. அதனாலதான் ஏன் பண்ணிருக்கணுங்களானாரு. பண்ணிருக்கணுங்க. நம்ம நடைமுறை அது மாதிரி இல்லாதனால நம்ம அவங்களும் அப்படிதான் இருக்குது. என்ன பண்றாங்க, அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு. சார் சரிதானுங்க. ஆனா அன்னைக்கு அது மாதிரி ஆனபோது வந்து உங்ககிட்ட கேட்குற போது நீங்க யாருக்கு என்ன லாஸ் ஆச்சோ கம்பெனி பேர் பண்ணிக்குன்னு நீங்க சொன்னீங்க. அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் எல்லாத்துக்கிட்டமே நஷ்டமானது பூரா கம்பெனி கொடுக்கும் அப்படிங்கிற நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன். அதை நிறைவேற்ற முடியலையே அப்படிங்கிறது எனக்கு மனசுக்கு இருக்கு. எஸ், ஐ ஹேவ் கமிட்டட் தி மிஸ்டேக். சரின்ட்டு அதை வாங்கி முன்னாடி வந்து அடிச்சுட்டு கேம்பெயின் எழுதிட்டார். அப்புறம் அதை கொண்டு வந்து டெக்னிக்கல் டைரக்டர் காட்டினேன். அவர் வந்து வா, நானும் இத்தனை வருஷம் அவர் கூட பழகி இருக்கிறேன். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் மாற்ற மாட்டாரு. ஆனா அவர் எடுத்த முடிவு மாத்தணுங்கிறது இப்பதான் நான் பாக்குறேன் அப்படின்னாரு. சரி, இருக்கிறது யதார்த்தம் நான் சொன்னேன். அவர் புரிஞ்சிட்டாரு. புரிஞ்சிட்டு மாத்தி கொடுத்தாருன்னு சொன்னேன். இது வந்து எந்த, அதாவது நாம் ஒரு கடமையை செய்யறப்போ மேல இருக்கிற அதிகாரிகிட்டவோ அல்லது நம்மளுக்கு அடுத்து இருக்கிற தொழிலாளிகிட்டவோ எந்த விதமான டிஸ்டன்ஸும் இல்லாம யதார்த்தம் அதுதான் முக்கியம். யதார்த்தம் இருந்தா அதுக்கு எப்படி நல்லா இதுதான் கிடைக்கும். அதுக்கு இதெல்லாம் உதவாது. அப்புறம் அவங்களுக்கெல்லாம் பே பண்ணி சரி பண்ணிட்டாங்க. அவர் காலத்துல அது மாதிரி இல்ல. அப்போ அவர் காலத்து இந்த கேன்டீன் இருந்தப்போ புதுசுல இந்த அலுமினிய தட்டெல்லாம் ஜெயில சாப்பாடு ரொம்ப ஒடுங்கி இருந்தது. அதையெல்லாம் மாத்தி சில்வர் தட்டா மாட்டி ஸ்டீம் குக்கிங் எல்லாம் கொண்டு வந்தது அவர் தான். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது வந்து அப்போ எல்லாம் விறகடுப்பு வச்சு எல்லாம் இது பண்ணிட்டு தான் இருந்ததுங்க. அவர் வந்த பிறகு அவர் எங்கேயோ அவர் மெட்ராஸ்ல எங்கேயோ போய் பார்த்ததுல அது ஸ்டீம் குக்கிங் இருந்திருக்கு. உடனே இங்க வந்து அதை பண்ணணும்ட்டு ஆர்டர் பண்ணி எல்லாம் ஸ்டீம் குக்கிங் வச்சு எல்லாம் பண்ணும்போதுங்க. அப்புறம் பிளேட்ஸ் எல்லாம் வந்து அலுமினியத்தில் இருக்கு. அதுல எல்லாம் புளியும் விழுந்துடும். அது நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன இது மாதிரி இப்படி இருக்குன்னு. அதையும் அவர்கிட்ட நான் சொன்னேன். கரெக்ட், எல்லாம் போட்டு எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் வாங்க அப்படின்ட்டு. ஏறத்தாழ ஒரு 1500 பிளேட் இருக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளர்ஸு, கப்ஸு எல்லாமே புதுசாக வாங்கி இது பண்ணி, அப்புறம்
அப்போ சாப்பாடு வந்து ₹1.10 ஞாபகம், ₹1.10 ஞாபகம். முட்டை தயிர் ரெண்டும் சேர்த்து வாங்கினா ₹1.60 வேணும். முட்டை தயிர் வாங்கினா, தயிர் மட்டும் வாங்கினா, முட்டை இல்லாம வாங்கினா முட்டை 20 பைசா நினைக்கிறேன். கரெக்டா முட்டை. ஆமா, இது எல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரி இருந்தேன். அப்புறம் சரின்ட்டு எல்லாமே கப்சில் வச்சு காலையில டோக்கன் புக் பண்ணும்போதே தயிர் வேணும், முட்டை வேணுங்கிறதெல்லாம் போடுவாங்க, கொடுப்பாங்க. என்னன்னு கவுண்ட் பண்ணி கரெக்டா அங்கே எடுத்து வச்சு அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது 4-5 பேர் அதை கொடுப்பாங்க. கவுண்டர்லாம் அவங்க வாங்கிட்டு போய் டேபிள் உட்கார வச்சு சாப்பிட்டுட்டு விட்டு வந்துடுவாங்க. அப்புறம் இவங்க கிளீனர்ஸ் வந்து அதையெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த அலுமினியம் டேபிள்ஸ் எல்லாமே அப்பதான் போட்டோம். அப்போ எல்லாம் நீட்டா இருக்கணுங்கிறது அவர் ஹவுஸ் கீப்பிங் மட்டும் நம்ம எப்ப பார்த்தாலும் நீட்டா இருக்கணும். கொஞ்சம் ஏதாச்சும் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது, சுத்தமா இருக்கணும், அது அவருக்கு ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி அவர் காலத்தில் தானே இதாச்சு. அப்புறம் அந்த எல்லாம் சைக்கிள் ஷெட்டு இது எல்லாமே எல்லாம் ஆர்சி போட்டு எல்லாம் இது பண்ண போறாரு. அப்புறம் சைக்கிள் எல்லாம் இங்கே வச்சு நல்லா மார்க் பண்ணிச்சு. அந்த இதில் வந்து அவர் தொழிலாளிகளுக்கு எப்பவுமே அவங்க மனசு கோணாத மாதிரி நடந்துக்கணுங்கிறது அவருக்கு நிறையா அதை மனசில் வச்சு தான் அவரோட ஒவ்வொரு இது இருக்கு. இப்போ அவரு டெக்ஸ்டைல் சுப்பிரமணியம் கிட்ட இருந்து அவர் வந்ததுக்கு பின்னாடிங்க நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்டைல்ல நான் ஜாயின் பண்ணும்போது 88ல வந்து அந்த மெஷினுக்கு உண்டான பார்ட்ஸ் எல்லாம் கயிறு கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஃப்ளோர்ல வந்து கீழே வந்து இந்த சிலுவை இழுத்துட்டு போற மாதிரி 2 பேர் 3 பேர் சேர்ந்து வண்டி இருக்கும். சிலது வந்து சும்மாவே இழுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க, நிலத்துல தரத்தன ஒரு 4 சக்கர ஒரு இதுல வச்சு அதுலயும் தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க. இவர் வந்ததுக்கு பின்னாடிதான் அந்த ஃபோர்க் லிஃப்ட்னு ஒண்ணு, இந்த பேலட் ட்ரக் அப்படின்னு எல்லாமே கொண்டு வந்தாரு. அது பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அந்த எப்படி இருந்தது முதல்ல? அப்போ நிறைய பேர் இந்த எம்ப்ளாயிஸ்ல காட்டுமேன் பேரு, அவங்க கைவண்டி இழுக்கிறவங்க அப்படி ஒரு 20-30 பேர் இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் 2 பேர் 3 பேர் அடுத்த டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் தூக்கிட்டு வர்றது பிடிக்கிறதுல இருக்கு. அது வந்து அவருக்கு அதை பார்த்துட்டு இது மாதிரி இல்லை, உடனே அதுக்கு வந்து ட்ரக்ஸ் இது பண்ணணும் அப்படின்ட்டு இது பண்ணி அவங்கள காட்மேன்ல கொஞ்சம் பேரெல்லாம் ட்ரக் டிரைவர்னு போட்டாங்க. அவங்க கொஞ்சம் இதானா பழகிக்குவாங்க, கொஞ்சம் ஓட்டி பழகிக்குவாங்க. ட்ரக் டிரைவர்னு போட்டு அதுல எடுத்து வச்சு அப்படிதான் கொண்டு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சப்ளை பண்ணணும். ஏன்னா அப்போ வந்து பிளாக்ஸ் 1 to 18 பண்ணி ஒவ்வொரு பிளாக்ல இருந்து அடுத்த பிளாக் மெட்டீரியல் போகும். அது போற போது இதுல மாதிரி இப்படி வச்சுதான் கொண்டு போயிட்டு அப்படி கொண்டு போய் வச்சுதான் அந்த இந்த கடைசியில நியூ மேஷன் ஷாப் இருந்தது. அடுத்து அதுக்கு அடுத்து சிஎன்சி இருந்தது. இந்த பக்கம் பிளாக் 4 கிளவரம் இருந்ததுங்க. ஆமாங்க, ஒரு டூல்ஸ் டிபார்ட்மெண்ட் அது 4. அப்புறம் இந்த பார் ட்ரைனிங் இன்னொன்னு, அந்த பிஆர்எம் ரூமுக்கு பக்கத்தால அந்த பார் ட்ரைனிங் இன்னொன்னு இருந்தது. அப்புறம் ஃப்ளூட்டடோட ரெப்பார் செக்ஷன், பிளைனிங் ஷேப்பிங், அப்புறம் அசெம்பிளி இல்ல பிளைனிங் ஷேப்பிங் வந்து பிஆர்எம் இதுக்கு அந்த ஜயர் மெஷின் அந்த மாதிரி பிளைனிங் ஷேப்பிங் இருக்கு. அப்போ ஃப்ளூட்டடோல இருக்கு, ஸ்பிரிண்டர் இருக்கு, டாப் லோவர் இருக்கு, C&R இருக்கு. அதுக்கு அடுத்து அசெம்பிளி, அப்புறம் பெயிண்டிங். அசெம்பிளிக்கு அடுத்து ஒரு கேட்டு, அதுல இருந்து பெயிண்டிங், அப்புறம் டெஸ்பேட்ச். அப்படியே அது மாதிரி எல்லாம் லைனா ஸ்டீம் லைன் பண்ண மாதிரி அந்த பவுண்டரியில இருந்து நேரம் அங்க போகும். பவுண்டரி, ரஃப் காஸ்டிங், கிரைண்டிங் முடிச்ச உடனே அடுத்து லைனா இப்படி வரும். இப்போ டெக்ஸ்டைல்ல அதே மாதிரி அப்போ வந்து பாத்ரூம் டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து ஒரு இடத்துல இருந்தது. பார்த்தா எல்லாரும் அங்க போய் இதா இருக்கு டோக்கன் வாங்கிட்டு போவாங்க. இது மாதிரிலாம் போயிட்டு இத்தனை நேரத்தில் வருவாங்க. அந்த செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க, டோக்கன் கொண்டு வர்றவங்கள தான் பாத்ரூம் டாய்லெட் கொண்டு விடுவாங்க. அது மாதிரிலாம் இருந்தது. இவர் வந்தவருங்க என்னன்னா அது மாதிரி வேண்டாம், அது பொது இதே இருக்கக்கூடாது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயுமே பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு சொன்னார்.
பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க அங்கேயே போயிட்டு வந்துக்கலாம். அது வந்து அப்ப அந்த டோக்கன் வேண்டியதில்லை. அங்க இருக்கிற சூப்பர்வைசர் ரொம்ப பெரிய விஷயம். அங்க இருக்கிற சூப்பர்வைசர்ஸே எப்ப போறாங்க வர்றாங்கன்னு பாத்துக்கலாம். அது மாதிரிலாம் அப்புறம் காலத்துல நிறைய கம்பெனி வந்து நல்லா டெவலப் நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணாரு. இப்போ இவர் வராதுக்கு முன்ன நீங்க பழைய காலத்துல இருக்கும்போது இவங்க என்எல்சின்னு சொல்லுவாங்களே, நெய்வேலிக்காரங்க, அப்ப அந்த பக்கெட் டீத் எல்லாம் வந்து இந்த டிராப் ஃபோர்ஜிங்னு சொல்லிட்டு ஒன்னு டெக்ஸ்டூல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த ஜேசிபி பக்கெட்டுக்கு முன்னாடி வர்ற பல்லு இருக்கு, அது வந்து டெக்ஸ்டூல்ல தான் பண்ணி கொடுத்தான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் துப்பாக்கி பண்ணாங்கன்னு சொன்னாங்க, தையல் மிஷின் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஆரம்ப காலத்துல. ஆமாங்க, ஆரம்ப காலத்துல வந்து நான் சேர்றதுக்கு முன்னாடி. சரிங்க. நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி அது உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் கொஞ்சம்? நான் கேள்விப்பட்டது. சரிங்க. டெக்ஸ்டூல்னு ஃபார்ம் ஆன போது சரிங்க, டெக்ஸ்டைல் ஸ்பேர்ஸ் பூரா பண்றத அப்புறம் இங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அதோட ஏன் மெஷினிலே இங்க பண்ணக்கூடாதுன்ட்டு மெஷின் இது பண்ணாங்க. அந்த டைம்ல தான் இந்த சூயிங் மிஷினு, கன்னு இதெல்லாம் பண்ணது அப்பங்க. நான் ஜாயின் பண்ணும்போது அதெல்லாம் நின்று போச்சு. அந்த டிராக்டர் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் டிராக்டர் இவங்க தான் பண்ணாங்க அப்படின்ட்டு. அது பத்தி ஏதாச்சும் தெரியும்? டிராக்டர் பண்ணுங்க, டிராக்டர் பண்ணாங்க. டிராக்டர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அது நல்லா இதாச்சு. அதே மாதிரி கார் பண்ணாங்க. கார் பண்ணி கார் நல்லா இருந்தது, இந்த மாருதி டைப்ல பண்ணி. அது அப்புறம் கார் சக்சஸ் ஆச்சு. பட் அதுக்கு ஏதோ காரணத்தினால நின்று போச்சு. பிரான்ச்சில் தான் பண்ணாங்க. பிரான்ச்சில் பண்ணி அது 2-3 கார் கூட சும்மா நிறுத்தினாங்க. அப்புறம் அது வந்து அப்புறம் டிபியோட சன்னு ஜெயா ஆட்டோ ஈஸ்டர்னுக்கு கலவரத்தில் இருக்கு, அங்க அப்புறம் கார் மேனுஃபேக்சரிங் அங்க அவரோட இதுதான். அது இங்கே நின்று போச்சு. சரிங்க. வேற முக்கியமான நிகழ்வுகள், அதாவது ஜெயராம் நாயக்கர் வராதுக்கு முன்ன உங்க ஞாபகத்தில் இருக்கிறது, டெக்ஸ்டூல் எப்படி டெவலப் ஆச்சு, அப்போ முன்னாடி எப்படி டெக்ஸ்டூல்ல இருந்தாங்க, அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி போயிட்டு இருந்தது, அதுல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அது 1966 வரைக்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருந்தது. நல்லா மார்க்கெட்டிங் இருந்தது. டெக்ஸ்டைல் வந்து பிரான்ச் 1, 2, 3, 4 இது மாதிரி ஆகியா. இப்போ 1 and 2 வந்து 3 மெர்ஜ் பண்ணி இது மாதிரி நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் சேரும்போது இருந்ததை விட திரும்பியும் ஒரு 2000 பேர், ஏறத்தாழ ஒரு 6000 பேர் இருக்கும். பிரான்ச் 3ல நான் இருக்கும்போதே டோட்டலாக ஸ்ட்ரென்த் 1800 வரைக்கும் இருந்திருக்கு பிரான்ச்சில் மட்டும். அங்கே கணபதியில் ஒரு 4000 பேர் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. அப்புறம் இந்த கொஞ்சம் ஸ்லம்ப் வந்தோடனே மிஷின் மூவ் ஆகாமல் எல்லாம் பேக் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சு எல்லாம் பேக்கிங் கேஸ் எல்லாம் மழையில் நிறைஞ்சி உள்ளெல்லாம் துருவேறி அப்படி இதெல்லாம் இருக்கு. ஏதாவது ஆர்டர் வர்ற போது திரும்பி ஒரு மிஷினுக்கு சம்மந்தப்பட்ட எடுத்து திரும்பி எல்லாம் ரீஒர்க் பண்ணி அப்புறம் ரீபெயிண்ட் பண்ணி. ஆமாங்க, அது நாங்களே பண்ணியிருக்கோங்க ஒரு தடவை. நாங்கள் இருக்கும்போது அந்த மாதிரி வெளியே தான் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெளியே இருக்கும், மழை வந்தா நனைஞ்சிரும். திரும்பி ரீபெயிண்ட் பண்ணி அப்படித்தான் கொடுக்குற மாதிரி இருந்ததுங்க. அப்படி இருந்து நிறைய ஸ்டாக் நின்று போச்சு. அந்த இதுதான் ஃபைனான்சியல் கிரைஸ் வந்து ஒரு 2 மாசம் ஆளுகளுக்கு சம்பளம் கூட கொடுக்க முடியும். இந்த மாதம் சம்பளம் 10ஆம் தேதிங்கிறது 15ஆம் தேதி 20ஆம் தேதி அந்த மாதம் பூரா முடிஞ்சு அடுத்த மாதம் சம்பளம் வந்துடும். அப்போ 3 மாதம் சம்பளம் கொடுக்க முடியும். அதுல ஒரு பாதி 3 மாத சம்பளத்தில் ஒரு பாதி 25% 50% இந்த நாள் கொடுக்கணும்னு நோட்டீஸ் போர்டு போட்டு அன்னைக்கு தான் அது மாதிரி கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் வந்தது. அப்புறம் முடியாமல் இதாகி லாக் அவுட் டெக்ளேர் பண்ணாங்க. லாக் அவுட் டெக்ளேர் பண்ணது வந்து ஜூலை 67. இந்த லாக் அவுட் பண்ணதுக்கு பின்னாடி தான் அந்த கவர்மெண்ட் கிட்ட போய் அவர் பாலசுந்தரம் நாயக்கர் 10 லட்சம் கேட்டது, நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி 10 லட்சம் கேட்டது அவங்க கொடுத்தது. அப்புறம் டெவலப் ஆனதெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க, அது முன்னாடி சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜெயராம் நாயக்கர் அதுக்கு பின்னாடி அவர் பாலசுந்தரம் நாயக்கருக்கு பின்னாடி சுப்பிரமணியம் சார் வந்தாரு. அவருக்கு பின்னாடி வந்து ஜெயராம் நாயக்கர் வந்து பொறுப்பெடுத்துட்டாரு. இப்போ இவரோட ஜெயராம் நாயக்கர் இதுல வந்து வேற முக்கியமான, நீங்க அவரோட தலைமையின் கீழ் நீங்க இருக்கும்போது உங்களுக்கு ஒரு ஏற்பட்ட ஏதாவது இப்போ சொல்லாத ஏதாவது ஒரு முக்கியமான ஞாபகத்தில் இருந்ததுன்னா சொல்லுங்க.
அவர் எப்படி ஜெயராம் நாயக்கர் எப்படி மற்றவங்ககிட்ட பழகுவாங்க, இல்லை அவர் எப்படி கம்பெனி டெவலப் பண்ணணும்னு நினைச்சாரு, அந்த மாதிரி ஏதாச்சும்? அவர் வந்து அவருக்கு நல்ல டெக்னிக்கல் பிரெயின், அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரெயின், ரெண்டுமே இருக்கு. அது ஒன்னா டெக்னிக்கல் பிரெயின் இருக்கு, இல்லைன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இருக்கு. இந்த ரெண்டு டேலண்ட்டும் சேர்ந்தது தான் அவருக்கு. சரி, அப்படிதான் அவர் எடுக்க அவர் உள்ள போனார்னா அப்படியே போய் பார்த்துட்டு எங்க என்ன குறை இருக்கோ அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் கூட தெரியாது, ஆனா அவர் பார்த்து சொல்லுவார் இது மாதிரி அடுத்த ரவுண்ட் படுறபோது அது சுத்தமா இருக்கும். அந்த மாதிரி தான் அவரோட இது. அதே மாதிரி டிசைன்ல யாரு எப்படின்னு பார்த்து டிசைன்ல என்ன டிஃபெக்ட் இருந்து இது மாதிரி பண்ணணும்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு இருக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிதான், இது மாதிரினா கரெக்டா அதே மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும் அப்படி அந்த மாதிரி இருக்கணும் அப்படி சொல்லுவார். அவர் வந்து சார்ஜ் எடுக்கும்போது வெங்கடபதி சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு வந்தார். அதே மாதிரி கணபதி எப்பனா லேபர் அட்வைசர்னு போட்டாங்க. அவர் வந்து எல்எம்டபிள்யூ இருந்தவர் தான், லேபர் மேனேஜரா இருந்தார். அவரு இங்க டெக்ஸ்டைல் லேபர் அட்வைசர்னு போட்டாங்க. சரின்ட்டு அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வந்து இவரும் வச்சு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 4ஆம் வருஷத்துல கணபதிப்பனோட இன்டர்ஃபியரன்ஸ் இல்லை, பூராமே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் கிட்ட போயிடுச்சு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் வந்து அப்பாயிண்ட் பண்ணது வந்து ஜெயராம் நாயக்கர். அவர் வரும்போது கூட அவருக்கு ஹெல்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு எல்எம்டபிள்யூல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எல்எம்டபிள்யூல அவர் இல்ல, அவர் ஏதோ அவங்களோட மற்ற இதுகளெல்லாம் அவர் டீல் பண்ணிட்டு இருந்தாரு. சோ இவரும் வெங்கடபதி தாயாரம்மா ஜிகேடி அவங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ஸ் பூராமே அவர் பார்த்துட்டு அது மாதிரி இருந்தவர். முன்ன வந்து டெக்ஸ்டைல்ல அசிஸ்டன்ட் கண்ட்ரோலர் ஏன்னு இருந்தாரு, அப்புறம் காம்ப்ட்ரோலரா இருந்தாரு பைனான்ஸ் இதெல்லாம். ஆனால் டெக்ஸ்டைல் பத்தி அவருக்கு தெரியுங்கிறதுனால அவரை சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் போட்டாங்க. அப்புறம் எம்டிக்கு நெக்ஸ்ட் அவர் தான் வைங்களேன். சண்முகம் வந்து ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்ப்பாரு, இவரு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பார்த்துட்டு ஃபைனான்ஸு சேல்ஸு பர்ச்சேஸு பர்சனல் இதெல்லாம் இவருக்கு கீழே இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ப்ரொடக்ஷன் மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ற போதும் பார்த்தா என்ன மார்க்கெட்டிங் இவர்கிட்ட இருக்கிறதுனால எல்லாமே இவருக்கு ரிப்போர்ட் பண்ற மாதிரி ப்ராக்டிக்கலா அப்படி ஆயிடுச்சுங்க. அப்படி நல்லா அவரும் நல்லா பண்ணாரு, நல்லா கம்பெனியும் நல்லா தலைவாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ரிசைன் பண்ணிட்டு அவரோட இது போனாரு. போகும்போது அப்ப அதுக்கு முன்னாடியே என்னை இங்கிருந்து அங்க டிரான்ஸ்பர் பண்ணாங்க, கணபதிக்கு டிரான்ஸ்பர் பண்ணி அப்ப விஜய் எங்கிட்ட இங்க மாத்திட்டாங்களா, சரி நான் இருக்கிறேன் நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க சொன்னாரு. சரி நான் இங்கிருந்து போவேன், பஸ் தான் போவாங்க. பஸ்ல போயிட்டு இருந்து கொஞ்ச நாள் கழிச்சு அப்புறம் அங்க விஜியில் ஏதோ ப்ராப்ளம் வந்தது, என்னை அங்க போய் பார்க்க சொன்னாரு. சரி நாங்க பார்க்க போற போது உங்களுக்கு ஒரு கார் அலாட் பண்ற டிரைவரும் கொடுத்துட்றேன், நீங்க இனிமேல் எங்கேயும் பஸ்ல போகாதீங்க அப்படின்ட்டு எனக்கு காரு டிரைவரும் கொடுத்தாங்க. அப்போ வந்து என்னை இங்க வந்து கார் கூட்டிட்டு கம்பெனிக்கு போவேன். வாரத்துல 3 நாள் அங்கிருந்து விஜய்க்கு போவேன். அங்க போய் எல்லாம் சால்வ் ஆச்சு. அப்புறம் நிறைய அவர் எனக்கு பர்சனலாக நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. அந்த இதுல அவருக்கு மேல ஒரு இம்ப்ரெஷன் நல்லா இருந்தது. அவரு உங்களுக்குன்னு எல்லாம் பொதுவா தொழிலாளர்களுக்குன்னு நிறைய பண்ணியிருக்காருங்க, அது பண்ணியிருக்காருங்க. அப்புறம் இன்னொரு இதுங்க, அது டெக்ஸ்டைல்ல கேஷியர் ஒருத்தர் இருந்தாரு, கோவிந்தராஜன் சொல்லிட்டு ஒருத்தர். அவரு பார்த்தா மேக்சிமம் யாருக்குமே பிடிக்காது, ஆனா அவரோட பார்ட்ல இருந்து பார்த்தான்னா ரொம்ப நேர்மையா இருப்பாரு. அவரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவர் தான் எனக்கு சீனியருங்க. சரிங்க. நான் டைம் ஆஃபீஸ்ல கிளார்க்கா வேலைக்கு சேர்ற போது அவர்கிட்ட தான் நான் வேலை பழகினேன். சரிங்க. அவர்கிட்ட வேலை பழகுனதுனாலதான் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிற இதே, ஏன்னா நான் இப்போ சின்ன பையன், அந்த இதே அவர் மூலமா நான் தெரிஞ்சுட்டேன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் என்னாச்சுனாக்கா நாளாக இதாகி அப்புறம் ரிட்டையர் ஆனாருங்க. ரிட்டையர் ஆகும்போது நான் வந்து இங்க ஹெச்ஆர்ஜிஎம்
அப்போ ரிட்டையர் ஆன போது வந்து எங்கிட்ட என்னப்பா ரிட்டையர் ஆகிட்டேன், ஊருக்கு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, எல்லாம் இத்தனை நாள் கம்பெனின்னு நினச்சி வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது தெரியல அப்படின்னாரு. அப்படிங்களா அப்படின்ட்டு அப்போ ராவ் தான் எம்டி. நான் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி அவர் எனக்கு பாஸாக இருந்தாருங்க, இப்போ இது மாதிரி அவருக்கு இது மாதிரி ஒன்று இருக்குது, மனசில் அப்படி இருக்குது, என்ன பண்ணாங்க, அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டார். இங்கே பொள்ளாச்சியில் நெல் இருக்கு இல்லைங்க, ஸ்ரீதா கார்ட்ஸ், அதில் இவரை கேஷியராக போடலாம், அங்கேயும் நான் அடிக்கடி போயிட்டு வந்துருக்கேன்னு போடலாங்க. சரின்னு சொன்னேன். அப்படி ஒரு ஆர்டரை கொடுத்து அவர் அங்கே கேஷியராக போட்டார். அப்புறம் அங்கேருந்து அவர் அங்கே கேஷியரை வந்து கொஞ்ச நாள் இருந்து அங்கேருந்து அப்புறம் வயசாகி நின்றுட்டாரு. வயசாகி நின்றுட்டு அப்புறம் அவர் பொண்ணுக்கு கல்யாணம், கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டாரு. நான் போயிருந்தேன். நான் அவர் பொன்னுசாமி 3 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்ட போது அவர் சொல்கிறாரு, எப்பா நீ சொல்லலைன்னா நமக்கு அந்த வேலை கிடச்சிருக்காது, இப்போ அங்கே வேலைக்கு போனாலும் நான் மனசு நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கல்யாணம் முடிஞ்சுது. கல்யாணம் முடிஞ்சு 15 நாளில் திடீர்னு ஏதோ இதில் அவர் வந்து இல்லை தெரியாதுங்க. அப்போ நாங்கள் போனோம், காட்ட மாட்டேன். அவரு ரொம்ப நேர்மையா இருந்தாருங்க. நம்ம ஏதாச்சும் ஒரு டீயே எழுதி கொண்டு கொடுத்தாருன்னா பாப்பாரு, அது கொண்டு கரெக்டா இல்லைன்னு தூக்கி போட்டுருவாரு. நீ ஏதாச்சும் நம்ம இல்லை அவர் தான் சொன்னாருன்னா அவர் எங்கிட்ட பேச சொல்ல நான் பேசிக்கிறேன் அப்படிம்பாரு, கொடுக்க மாட்டாரு. திருப்பி அவர் என்ன சொன்னதோ அதை கொண்டு போய் கொடுத்து கரெக்ட் பண்ணி சைன் வாங்கி எல்லாம் ப்ராப்பரா யாராவது சைன் வாங்கணுமோ வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா தான் பணத்தை கொடுப்பாரு. இல்லைன்னா நீ எம்டி சொன்னாலும் நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னு தான் சொல்லுவாரு. எங்கிட்ட நானே அனுபவப்பட்டிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு அவர் ஒரு சின்சியரா இருந்திருக்காரு. 95 அப்படி ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு போறது கொஞ்சம் நம்ம அது ஸ்டெயின் பண்ணிட்டோம். அதுல எம்டி என்னை கூப்பிட்டாரு, நம்ம இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறீங்க, ஒரு 15 நாளைக்கு ஃபாரின் போயிட்டு வாங்க, எல்லாம் ஃப்ரீயா ரிலாக்ஸ் ஆகிவாங்க. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் பொன்னுசாமி கூப்பிட்டு இவர் ஜெகநாதனையும் கூப்பிட்டு 3 பேர் ஒன்னா போயிட்டு வாங்க அப்படின்னாரு. சரிங்கும் போது அப்புறம் டிஜேல சர்க்குணம் இருந்தாரு. சரி நீங்க போற அவரையும் கூட கூட்டி போங்க அப்படின்னாரு. ஒரு 15 நாள் போயிட்டு வந்தோம். போயிட்டு வர்ற போது ஒவ்வொருத்தருக்கும் என்ன அமௌண்ட் இருக்க அதெல்லாம் கொடுத்து போய் ஃப்ரீயா எல்லாம் செலவு பண்ணிட்டு எல்லாம் வேணுங்கிறத வாங்கிட்டு வாங்கினார். என்னாச்சுங்கன்னா போயிட்டு வந்த பிறகு 10,000 ரூபா எனக்கு மிச்சமாயிடுச்சு. நான் கேஷியர் கிட்ட கொண்டு போய் இப்போ எனக்கு பணம் மிச்சமாயிடுச்சு இந்தாங்கன்னு திருப்பி கட்டிட்டேன். ஆச்சுங்களா? டெய்லி வந்து கேஷியர் கூப்பிட்டு யார் யார் எவ்வளவு வாங்கினா கொடுத்தாங்கன்னு இவர் காலையில் பார்ப்பார். பார்க்கும்போது நான் 10,000 கொடுத்துருக்கேன், இவர் எது கொடுத்தாருன்னு அவர்கிட்ட கேட்டேன். மாதிரி ஃபாரின் போயிட்டு வந்ததில் மிச்சமாயிடுதுன்னு கட்டினாரு. இது யாரு நம்ம எம்டியா இருக்கும்போது ஜெயராம் நாயக்கர். சரி. அப்புறம் திருப்பி கட்டினாரு. ஏன் நீங்க வாங்கினேன்னு கேட்டது. அவர் கொடுக்கும்போது நான் எப்படி வேண்டாங்கிறது சொல்லியிருக்கேன். முடியாது, திருப்பி கொடுத்துரு அப்படின்னாரு. வாங்கலைன்னு என்ன பண்றது நான். சரி அவர் கூப்பிடுங்க, என்னை கூப்பிட்டாரு. போனேன். போயிட்டு வந்தவங்க எல்லாம் செலவு 10 ரூபான்னு கேட்டு திரும்பி கேட்கறாங்க, நீங்க மிச்சமாக திருப்பி கட்டுறீங்க அப்படின்னாரு. சார் மிச்சம் ஆகி போச்சு, நான் வீட்டுக்கு வேண்டிய சாமானங்களை எல்லாம் வாங்கியிருக்கிறேன், அப்போ மிச்சம் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணிட்டுங்க. முடியாது, நீங்க இதை வச்சு உங்க பொண்ணுக்கு ஏதாச்சும் நகை எடுத்து போடுங்க, எப்போது ஞாபகத்துக்கு இருக்கு அப்படின்னாரு. அப்போ வந்து ஒரு பவுன் வந்து 2,500 ரூபா அப்படிதான் இருக்கு. சரி. ஒரு 4 பவுனுக்கு செயின் எடுத்துருங்க. சரி. செயின் எடுத்து பொண்ணு போட்டேன். அதை சொன்னேன், மாதிரி 4 பவுன் செயின் எடுத்து போட்டேன், எப்போ ஞாபகத்துக்கு வச்சுக்கிட்டு அப்படின்னாரு. இதெல்லாம் மறக்க முடியாது. கண்டிப்பாங்க.
ஏன்னா இப்போ நீங்க அவ்வளவு எளிமையா நேர்மையா இருந்ததுனால தான் உங்களை ஆண்டவன் வந்து நல்லபடியா இது வரைக்கும் வச்சிருக்காருங்க. உங்களதெல்லாம் வந்து எங்களுக்கும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்லைங்க. மனிதனுக்கு வந்து ஆசைக்கு அளவு இல்லை. எனக்கு எந்த ஆசையும் கிடையாது. படிக்கணுங்கிறது மனசில் இதானதுனால தான் நான் பார்ட் டைம் படிக்கிறது. இங்கிருந்து சைக்கிளில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு போய் படிச்சிருக்கேன். லாக் அவுட் பீரியட்ல நான் காலேஜுக்கு போகணும். இங்கே சாயங்காலம் 1967 அப்போ பியூசி படிக்கிறேன். இங்கிருந்து சாயங்காலம் கோடைக்காலத்தில் சைக்கிளில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டு நின்றுக்கலாமான்னு நினைச்சேன். கிட்டத்தட்ட 35-40-37 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. அப்போ படிக்க நின்றுக்கலாமா, இனிதான் கம்பெனி மூடிட்டாங்களே அப்படிங்கிற கொஞ்சம் மனசுல அலையில வர்ற போது படிக்கணும்னு உறுதி எடுத்துட்டோம். கட்டாயம் படிச்சே ஆகணும் அப்படிங்கிறத போய் படிச்சணும். அப்படி படிச்சு ஒரு பியூசி 2 வருஷம், டிகிரி 4 வருஷம், 6 வருஷம் படிச்சதுக்கு பிறகுதான் கம்பெனியில் என்னைய கொஞ்சம் படிப்படியா மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. முயற்சி திருவினையாக்கம். அந்த இதுதான் படிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் இந்த ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணேன். அது கண்டிப்பா அது நீங்க பண்ணது நல்ல விஷயங்க. இதே ஜெயராம் நாயக் இருக்கும்போது டெக்ஸ்டூல்ல நிறைய பேர் வந்து பார்ட் டைம் பிஇ பண்ணாங்க. அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணி அவங்களுக்கு ரெகுலர் டே ஷிஃப்ட் கொடுத்து அதெல்லாமே கொஞ்சம் வேற எந்த கம்பெனிலையும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. பட் இங்க நிறைய பேர் வந்து டெக்ஸ்டூல்ல இருந்துட்டு டே ஷிஃப்ட் மட்டும் வாங்கிட்டு பார்ட் டைம் பிஇ படிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. அதுல வந்து என் கசின்தாரோட சன்னு சத்தியமூர்த்தி, சரிங்க, சவுத் இந்தியா சான்ஸ்ல அவர் சேர்ந்திருந்தாரு. சரி, அப்புறம் சேர்ந்த பிறகு அவர் டிப்ளமோட நின்ட்டாரு. மேல படிக்கணுங்கிற போது அவங்க வந்து பார்ட் டைம் இதுக்கு அனுப்பல. போயிட்டு வந்து நீ வேலை போய் நைட்டும் படிச்சுட்டு காலையில் வந்து வேலை செய்யறது எப்படி என்கிட்ட அவர் பர்மிட் பண்ணல. என்கிட்ட சொன்னாரு. நானு அப்படியா, சரி இங்க ரிசைன் பண்ணிக்கோ, அங்க வந்து வேலைக்கு சேர்ந்துக்கோ, நான் அந்த வேலைக்கு எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன், பார்ட் டைம் படிக்கிறதுக்கு நான் அதுக்கு ஸ்பான்சர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன். நிக்க சொல்லி அப்புறம் அங்க வந்து டிசைன் டிபார்ட்மெண்ட் தான் வேலைக்கு சேர்ந்தாரு. வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகு அப்புறம் நான் எம்டி கிட்ட சொன்னேன், இது மாதிரி கசின் சொன்னுங்க, இது மாதிரி இப்படி பார்ட் டைம் படிக்கணுங்கிறாரு, பிஏ கன்ஃபார்ம். சரி நீங்க அப்ளிகேஷன் வாங்கி அப்போ ஸ்பான்சர் பண்றதுக்கு நான் சைன் பண்ணா காலேஜில் எடுத்துக்குவாங்க. சரின்ட்டு ஸ்பான்சர் பண்ணி அவர் பிஇ முடிச்சு பிறகு திரும்பி அங்க வந்து வேலைக்கு சேர்ந்தாரு. இப்போ அங்க வந்து நல்ல ஹை போஸ்ட்ல இருக்காரு. எம்டிக்கு நெக்ஸ்ட் அவர் தான் எல்லாம். இப்போ புல் மிஷின் இருக்கு இல்லைங்களா, புல் மிஷின் அந்த கம்பெனி தான். அவர் அந்த இதில் இருக்காரு. இது ஒரு உதாரணம் நீங்க சொன்னது. கண்டிப்பா நல்லா அவர் மேல படிக்கிறவங்க யாரானாலும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இந்த வையம்பாளையத்திலேயே வந்து கேட்பாங்க, வையம்பாளையம் ஸ்கூலுக்குன்னா என்ன வேணாலும் பண்ணலாம். அவர் பீரியட் தான் ஒண்டிப்புதூர் ஸ்கூலுக்கு கூட காம்பவுண்ட் வாலெல்லாம் கட்டி கொடுத்து அவர் பீரியட். அவர் பீரியட் ஒண்டிப்புதூர் ஸ்கூலு, சிங்கநல்லூர் ஸ்கூலுக்கும் நிறைய பண்ணாரு, வையம்பாளையம் ஸ்கூலுக்கு பண்ணாரு, கணபதி ஸ்கூலுக்கும் பண்ணாரு. படிக்கிறதுக்குங்கிற போது ஸ்கூலுக்குன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணாரு. அந்த இதுதான் தொடர்ச்சியா நான் இப்ப ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ண வருது. எங்க ஊர் ஸ்கூல்ல எலிமெண்டரி ஸ்கூல், ஹை ஸ்கூல் இருக்குங்க. இதுகளுக்கு என்ன வேணாலும் அங்கிருந்து வந்து கேட்டாங்கன்னா நானும் அவங்களுக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் ரீசன் வந்து ஜெயராம் நாயக்கரோட இதுதான். எனக்கு குருங்க, குரு மாதிரிதான். டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறதுக்கு எனக்கு குரு வந்து விஜி நாராயணன், அவர் சீஃப் பர்சனல் மேனேஜர். அவர் ஓடையில நிறைய அங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு கெப்பாசிட்டியோட செய்யறதுக்கு அவரோட இதுதான் பழகினேன். மற்ற வந்து ஜெனரலா ஹியூமனிடேரியன் இது பூராமே ஜெயராம். சரி, கண்டிப்பாங்க. இதெல்லாம் யாருனாலும் மறக்க முடியாது. அந்த 2 பேரு எனக்கு குரு. ஜெயராம் நாயக்கர் அவர் இங்கிருந்து அங்க போகும்போது உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்கன்னு கேட்டாரு. சார் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க, உங்க போட்டோ மட்டும் ஒண்ணு கொடுங்க, அது போகுதுன்னு சொன்னேன்.
அவர் உடனே அவர் ஃபோட்டோ இந்த சைஸ் ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாரு. அதை ஃப்ரேம் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து ஃப்ரேம் பண்ணி இன்னும் என் பெட்ரூமில் வச்சிருக்கேன். அது நான் கும்பிடுற படத்துக்கு பக்கத்தில் அவர் ஒரு ஃபோட்டோ இருக்கு. இன்னும் டெய்லி பார்த்து. சரி, கண்டிப்பாங்க. நம்மளோட மேலுக்கு வர்றதுக்கு உதவுங்களை நம்மளால மறக்க. கண்டிப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குங்க. உங்களுக்கு அவரோட பழகி அவர் இது உங்களுக்கு அவர் ஒரு ஃப்ரீடம் கொடுத்து ஒர்க்கில் வந்து எப்படி பண்ணணும், ஒரு சின்ன தப்பாக இருந்தால் நம்ம கரெக்ட் பண்ணி கொடுத்து நீங்கள் சொன்னால் அவர் ஏற்றுக்கிறாரு அளவுக்கு அவர்கிட்ட ஒரு மனப்பக்குவம் இருக்குன்னா அதனால தான் நம்ம கம்பெனி வந்து டெக்ஸ்டூல் வந்து ஒரு உயரத்துக்கு ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போனதுக்கு மூல காரணம் வந்து அவராக தான் இருக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ இது வரைக்கும் நீங்க சொன்னதை வச்சு பார்த்து நீங்க இது வரைக்கும் எத்தனையோ வருஷம் கிட்டத்தட்ட 45 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கீங்களா டெக்ஸ்டூல்ல? 43 வருஷம். 43 வருஷம் 56ல சேர்ந்து 97 ரிட்டையர் ஆயிட்டேன். ஆஸ் பர் ஸ்கூல் ரெக்கார்டு வந்து 5939, ஆக்சுவலா 2840, 5939 டேட் ஆஃப் பர்த். அதே மாதிரி 58 இயர்ஸ் அட்டைன் ஆன உடனே 5997ல ரிட்டையர் ஆனேன். அவர் போகும்போதே நீங்க அவர் திரும்பி ராவ் வந்து உங்களை இருக்க சொல்லுவாரு, ரெஃப்யூஸ் பண்ணாம இருங்க அப்படின்னாரு. கண்டினியூ பண்ணுங்க. 2 இயர்ஸ் இருந்து 99ல தான் அங்கிருந்து ரிலீவ் ஆனேன். 43 வருஷம் ஒர்க் பண்ணேன். 43 வருஷம் ஒரே கம்பெனியில் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம். 43 வருஷம் நீங்க ஒரே கம்பெனியில அடிப்படையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆபீஸ் பாய் அது கூட கொஞ்சம் மேல இருந்து ஒரு சேர்ந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு கிளார்க்கா வேலைக்கு சேர்ந்து அந்த டிபார்ட்மெண்ட்லயே உயர்ந்து அந்த கார்பரேட் ஜெனரல் மேனேஜர் ஆகி கொஞ்ச நாள் நிறைய கம்பெனிஸ் எனக்கு கீழே வச்சு எல்லாத்தையும் பார்க்குற அளவுக்கு நான் உயர்ந்தேன்னா, நான் அப்ளிகேஷன் எழுதும்போது எனக்கு ஆங்கிலத்தில் எழுதுறதுக்கே தெரியாது, தமிழ்ல எழுதி கொடுத்தேன். அதுக்கு பின்னாடி நிறைய இதை நான் லேர்ன் பண்ணிட்டேன், மேலே படித்தேன். அப்புறம் நல்ல இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி எல்லாமே வந்தது. டிபார்ட்மெண்ட் எல்லாம் பண்ணேன். ஒரு ஒர்க்கர் மேலே என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுனால எனக்கு ஃபுல் பவர் எனக்கு இருந்தது, கொடுத்தாங்க. நான் என்ன ஆக்ஷன் எடுத்தனோ அந்த ஆக்ஷன் வந்து லேபர் ஆஃபீஸர்கிட்ட போயோ லேபர் கோர்ட் வரைக்கும் போயோ எதுவுமே நான் எடுத்து தப்புன்னு வரல, எல்லாமே கரெக்ட்னு தான் வந்து. உங்களுக்கு அவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்தும் நீங்க வந்து இது வரைக்கும் பண்ணல. அது வரைக்கும் இது மாதிரி யாருமே ஒருத்தர் பார்க்க முடியாது. அவங்க இன்னும் நினைச்சாலும் கூட இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. இப்போ நீங்க இந்த 43 வருஷம் இருந்து நீங்க டெக்ஸ்டூல் மூலியமா உங்களுக்கு ஏன் பண்ண சம்பாதிச்சது ஏதாச்சும் நிறைய சொத்துக்கள் இல்ல என்ன நீங்க நினைக்கிறீங்க? எங்க அப்பா வந்து தோட்டம் ஏலத்தில் போயிடுச்சு. நாட்டுக்கோட்டை செட்டியார்கிட்ட வாங்கியிருந்தாரு, கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாம ஏலத்தில் போயிடுச்சு. அப்பதான் நான் இங்கிருந்து சைக்கிள்ல அங்க போறதாக முடிவு பண்ணி வீட்டினுடைய வரவு செலவு பொறுப்பா நான் எடுத்துக்கிறேன் ஆச்சு. அப்போ இங்க தோட்டத்துல ஏதோ பால் கறவைகள் எல்லாம் வச்சு தோட்டத்துல எல்லாம் வெள்ளம் வந்தது. சம்பளத்தை வாங்கி அப்படியே மிச்சம் பண்ணேன். அப்ப என்ன சம்பளங்க உங்களுக்கு? அப்ப வந்து பேசிக் டிஏ பிரிச்சு ஒரு செட்டில்மெண்ட் வந்தபோது ஒர்க்கர்ஸ்க்கு வந்தபோது ஸ்டாஃப்களுக்கு பிரிச்சாங்க. அப்போ வந்து டிஏ 42 ரூபா 62 பைசா, பேசிக் வந்து 70 ரூபான்னு என்னமோ அப்போ எனக்கு வந்து பேசிக் 70, ஒரு 42 112 ரூபா என்னமோ தான் அப்போ எனக்கு சம்பளம். அப்போ தான் நான் இங்கே ஒண்டிப்பூருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த போது. அப்புறம் அதுக்கும் பிறகு கொஞ்சம் சம்பளம் அதிகமாகி என் மேரேஜ் டைம்லேயே, அதாவது 1975, அப்போ எனக்கு சம்பளம் 600 ரூபா, வெறும் 600 ரூபா தாங்க. வீட்டில் செலவு ரொம்ப சிக்கனமாக தான் இருக்கும். தோட்டத்தில் வர வருமானமே அதை வச்சுட்டு அந்த ஏரியை வச்சு சம்பளத்தை வச்சு அப்படியே கூட பிறந்தவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு அப்படிதான் வந்தோம்.
நான் வேலையிலேருந்து நிற்கும்போது சரி எல்லாம் சீட்டு போட்டு எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு 4-5 லட்சம் ரூபா மிச்சமாயிருக்கு. சரி அது வரைக்கும் நான் சம்பளத்தில் சீட்டு போட்டு மிச்சமாகி பிஎஃப் கிராச்சுவிட்டி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஆமாம் அதெல்லாம் ஒரு 4-5 லட்சம் ரூபா வந்து சரி வேலையிலேருந்து நிற்கும்போது எனக்கு கையில் ஒரு 11 லட்சம் ரூபா மிச்சம் இருந்தது. அதாவது இது 43 வருஷத்துக்கு பின்னாடி உங்களுக்கு வந்த ஒரு இது. ஆமாங்க, நான் வேலையிலேருந்து நிற்கும்போது சம்பளத்தில் மிச்சம் பண்ணி பிஎஃப் கிராச்சுவிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு 11 லட்சம் ரூபா மிச்சம் பண்ணது. சரி அதை வச்சு இங்கே தோட்டத்தில் ஒரு கோழி பண்ணை போட்டோம். சரி அதுக்கு ஒரு 2-3 லட்சம் ரூபா செலவாச்சு. அது 4ஆம் வருஷத்தில் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அப்புறம் தோட்டத்தை விற்க வேண்டியது இருந்தது. தோட்டத்தை இங்கே விற்று ஒரு 2 கோடிக்கு விற்றுருங்க. சரி கரெக்டாக அப்போ 2 கோடி கைக்கு வந்தால் விற்றுடலாம் அப்படிங்கிற ஒரு மனசில் தோணுச்சு. சரி ஏன்னா தென்னை மரம் தோப்பு பண்ணேன், மரமெல்லாம் வளர்ந்துருச்சு. ஓரளவுக்கு தென்னை மரத்தில் வருமானம் இருந்ததுன்னு வைங்களேன், நல்லா காப்பெல்லாம் இருந்தது, வருமானம் இருந்தது. ஆனால் ஏரோடும் ரன்வே நேர் இருக்கிறதுனால மரத்தைகளை வெட்ட சொல்லுவாங்களா, வெட்டிட்டா இந்த உப்பு தண்ணிக்கு என்ன பண்ணுறது, பின்னால் இந்த உப்பு தண்ணி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் நைட்டில் யோசனை பண்ணிட்டு ஒரு 2 கோடி கைக்கு வந்தால் விற்றுட்டு வேற தண்ணி இருக்கிற பக்கம் வாங்கிக்கலாமா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் காலையில் எனக்கு வேண்டியவங்க 2-3 பேர்கிட்ட சொன்னேன். நல்லா யோசனை தான் பண்ணிடலாம். நாங்கள் சரி நம்மளுக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு ராயர் கோயில் இருக்கு இல்லைங்களா, ராயர் கோயில் பூ வச்சு கேட்கலான்ட்டு போனேன். பூ கேட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி செய்யலாங்கிற மாதிரி அங்கே வந்தது. சரின்ட்டு வந்தோடனே புரோக்கர்கிட்ட சொன்னேன் இது மாதிரி என்ன. அடுத்த நாள் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யாருனாக்கா இந்த ஹைடெக் ஜெயச்சந்திரன் அவர் தான் வந்தார். அவர் வந்து இந்த செட்டிநாடு சிமெண்ட்ஸ் இதுக்கு அவங்களுக்கு நம்ம இது இருக்கு. அப்புறம் அவர் வந்து பேசினாரு. பேசி அப்புறம் நான் எதிர்பார்த்த மாதிரி ஏக்கர் 30 லட்சம்ட்டு முடிவு பண்ணுங்க. 2 கோடி 3 லட்சம் நம்ம கைக்கு வர்ற மாதிரி ஆச்சு. அப்போ இந்த புரோக்கர் கமிஷன் எல்லாம் கொடுத்தது போக 2 கோடி எனக்கு கரெக்டாக எதிர்பார்த்த மாதிரி கைக்கு வந்தது. அது பல நாள் ஆச்சு அவங்க எனக்கு கொடுக்கறதுக்கு. ஒரு 5 லட்சம் 10 லட்சம் இப்படி கொடுத்தாங்க. அதை வச்சு நான் அங்கே பூமி வாங்கி அப்புறம் அங்கே விவசாயம் டெவலப் பண்ணுவீங்களேன். அது இப்போ ஏறத்தாழ அங்கே இருக்கிற அசட் வந்து ஒரு 15 கோடி வரைக்கும் போகும். அது இது மூலமா லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. கொஞ்சம் இப்போ நீங்க இந்த 43 வருஷம் நீங்க குடும்பத்துல இருந்தது கூட டெக்ஸ்டைல்ல இருந்தது தான் ஜாஸ்தி. இப்போ இதுல வந்து உங்களோட மனைவியோட ஒத்துழைப்பு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு இருந்ததுங்க? ஏன்னா உங்களுக்கு குடும்பத்தார ஒத்துழைப்பு இல்லாம நீங்க ஒரு வேலையில வந்து கவனம் செலுத்த முடியாது. கண்டிப்பா அவங்க நல்லா ஒரு ஒத்துழைப்பு கொடுத்திருந்தா மட்டும்தான் நீங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்க முடியும். அந்த வகையில அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது காலையில நான் நேரத்தில் போகணும் இல்லைங்களா, ஒரு நாளும் கூட சமையல் ஆகல, குடிக்கிறதுக்கு தண்ணி காயில, அந்த மாதிரி சொன்னதே கிடையாது. நேரத்திலேயே எந்திரிச்சு எல்லாம் செஞ்சிருக்கேன். அப்புறம் நான் போயிட்டு எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் நான் அங்கே கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் அதிகமாக நைட்டு ஒரு நாளைக்கு 10-11 கூட ஆயிரும். அப்போ வர்றபோது கூட நான் வர வரைக்கும் தூங்காமல் இருந்து எனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு தான் தூங்க போவாங்க. அதே மாதிரி நான் என்ன முடிவு பண்ணாலும் என் சொந்தக்காரரோ என் பையனோ பொண்ணோ என் மிஸ்ஸஸோ என்ன நான் முடிவு பண்ணாலும் வேண்டாம்னு சொல்லுவாங்க. என்ன முடிவு பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கு அப்படிங்கிறது. அந்த இதில் தான் நான் இந்த தோட்டத்தை விற்க வேண்டியது அங்க வாங்க வேண்டியது எல்லாமே அதனால வந்தது. அது அவங்க ஒத்துழைப்பு. அதே மாதிரி எனக்கு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணதுக்கு இது மாதிரி எனக்கு ஒரு விருப்பம். எத்தனை லட்சம் பணத்தை அதுல போடுறீங்க அப்படின்னு யாரும் கேட்கல. சரின்னு வச்சுதான் பண்ணேன். சார் வந்து இவ்வளவு 43 வருஷம் இருந்தும் கூட அவர் சம்பாதிச்சது பெருசா ஒன்றும் அதுல அவர் வாங்கின சம்பளம் மட்டும்தான்.
அன்னைக்கு எப்படி சைக்கிள் வந்து எளிமையாக இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்காரு. அவர் இது வரைக்கும் கையில் வச்சுட்டு இருக்கிறது இந்த ஃபோன் தான் வச்சுட்டு இருக்காரு. இதே நம்மளாக இருந்தால் இப்போ நம்ம இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்மார்ட் வாட்ச் இது மாதிரி நிறைய போவோம். ஆனால் அவர் வந்து இன்னும் அதே எளிமையோட அன்னைக்கு எப்படி இருந்தாரோ 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறாரு. அதனால தான் அவர் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிருக்க காரணம். அவரோட மனைவியும் வந்து இதுக்கு ரொம்ப உதவிகரமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கும் அவங்களுக்கும் நம்ம நன்றி சொல்லணும். அதிகாரின்னு இருந்தால் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட ஒரு குடும்பம் மாதிரி பழகணும். அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு அசிஸ்டன்ஸாக நிறைய பேர் இருந்தாங்க. எல்லாரும் அவங்களுக்கு வேலையில் ஃபுல் ஃப்ரீடம் தான். அவங்க ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு வந்தால் தப்பு இருக்கு, இதை போய் திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவேன். சரின்னு திருத்திட்டு வந்து தருவாங்க. அப்போ வந்து எப்படி சார் தப்பு மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுதும்பாங்க. அது என்னமோ இயற்கையிலேயே எனக்கு எந்த அளவுக்கு தப்பு இருந்தாலும் தப்பு அது இயற்கையில் எனக்கு அப்படி ஒரு இதுன்னு சொல்லணும். இப்போ நீங்கள் உங்களுக்கு கீழே இருந்தவர் திரு நம்ம தேவராஜ் சாருங்கூட அவரும் போன மீட்டிங்கில் சொன்னார். நைட்டு நானே வந்து நிறைய பேர்த்து இது பண்ணிட்டு நானே அந்த லாக் அவுட் நோட்டீஸில் சைன் பண்ண வேண்டியது. எனக்கு நைட்டு தூக்கம் வரல. நான் அன்றைக்கி மீட்டிங்லேயே அழுதுட்டார். ரொம்ப அது வந்து உங்களை பார்த்து அவர் கற்றுக்கிறார். அது மாதிரி நிறைய இது இருக்குங்க. ரெண்டாவது வந்து இப்போ நாங்கள் இது வரைக்குமே வந்து ஒரு டெக்ஸ்டூல் வாட்ஸ்அப் குரூப்னு சேர்த்து கிட்டத்தட்ட 225 பேர் வந்து ஸ்டாஃப்ஸ் வந்து சேர்ந்து ஒரு இது நடத்தணும் அப்படிங்கும்போது அதுக்கு எல்லாமே ஒரு பேசிக் காரணம், அடிப்படை காரணம் என்னென்னா உங்கள் மாதிரி நீங்கள் பொன்னுசாமி சார், தேவராஜ் சார், மற்ற கேஆர் ஜெகநாதன், கே ஜெகநாதன், சண்முக சார், மெயினாக வந்து சொல்லணும்னா நம்ம ஜெயராம் சார், இவங்க எல்லாருமே வந்து டெக்ஸ்டூலை வந்து ஒரு கம்பெனியாக பார்க்காம ஒரு குடும்பமாக பார்த்ததுனால உள்ள என்னதான் சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே வர்ற சண்டை சச்சரவு மாதிரி தான் இருந்ததை ஒழிய ஒரு தனிப்பட்ட பகையோ யாருக்குமே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட கம்பெனி க்ளோஸ் பண்ணி 22 வருஷம் ஆனாலும் கூட இன்றைக்கும் வந்து எல்லாரும் அந்த பழைய நினைவுகளோடையே இருக்கிறாங்க. ஒரு ஆனந்தமாக அது பார்த்தா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் உங்கள் மாதிரி பெரியவங்க தான். சரி, உங்களுக்கு எல்லாத்துக்கும் சார்பாக டெக்ஸ்டூல் வாட்ஸ்அப் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். எப்பவும் நம்முடைய நட்பு இது நெருக்கம் தொடர்ந்து இருக்கும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா இருக்கு. அப்பெல்லாம் ஒன்னா இருந்து அப்படி ஒரு தடவை சந்திக்கும் போது இந்த பழைய நினைவுகள் பூரா வந்தே இருக்கு. நிறைய பேர் பாக்குறது வந்து திரும்பியும் நாம் பழைய வயசான போறவங்க போல பழைய நினைவு வந்துருக்கு. கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. அப்ப திருப்பி நம்ம வயசு கொஞ்சம் கம்மியான மாதிரி தோணுதுங்க. இதுவரை நம்மோடு தனது டெக்ஸ்டூல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டவர் திரு இரா ஆறுசாமி அவர்கள். இவர் 1956 டெக்ஸ்டூல் நிறுவனத்தில் கிளார்க்காக பணியமர்ந்து தனது கடின உழைப்பாலும் தன்னம்பிக்கையாலும் படிப்படியாக உயர்ந்து நிறுவனத்தின் பொது மேலாளராக பதவி வகித்து ஓய்வு பெற்றவர். சுமார் 43 ஆண்டுகள் டெக்ஸ்டூல் நிறுவனத்தில் பணியாற்றியுள்ளார். இவர் தற்போது தனது அனுபவங்களை அடிப்படையாக வைத்து திருக்குறள், மனித வாழ்வின் இலக்கணம், என் அனுபவத்தின் பார்வையில் என்ற ஒரு அருமையான நூலை எழுதியுள்ளார். தவிர தனது குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்புடன் மற்ற யாரிடமிருந்தும் எந்தவிதமான நன்கொடையும் பெறாமல் இளந்தளிர் நீத்தார் நினைவு அறக்கட்டளை எனும் பெயரில் ஒரு அறக்கட்டளை ஆரம்பித்து நடத்தி வருகிறார். இவரது இருப்பிட முகவரி திரு இரா ஆறுசாமி அவர்கள் 2/282 டி சக்தி நகர், தலங்கல், கோயம்புத்தூர் 641402. கைபேசி எண் 9974449228. நம் எல்லோருடைய சார்பிலும் இவருக்கு நமது மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.